அத்தியாயம் 1916. வியானும் சைத்திரனும் தாழ்ந்த குரலில் பேசிக் கொண்டிருந்ததை ஜெயசமரன் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தான். அப்போது அவன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அதற்கு பதிலாக அவன் ஒரு சிறிய சைகை செய்தான். அந்த சைகையுடன் முன்னேறி கொண்டிருந்த 3 தாக்குதல்களின் வேகம் கணிசமாக அதிகரித்தது. பிறகு அவை நேரடியாக சைத்திரன் மற்றும் வியானை நோக்கி பாய்ந்தன. அந்த நேரத்தில் சுடர் வாயில்களிலிருந்து வெளிப்பட்ட ஒளியில் கொதிக்கும் எரிமலை குழம்பு தெளிவாக தெரிந்தது. அதனுடன் 9 மின்னல் மிருகங்களும் கர்ஜனையுடன் அவர்களை நோக்கி முன்னேறின. அந்த 3வது தாக்குதலை நேரில் பார்த்த சைத்திரன் கோபத்துடன் சத்தமாக, சமரா, எங்க சக்திகளுக்கும் ஓ சக்திகளுக்கு நடுவுல இருக்கிற இடைவெளியை இந்த சாதாரண நுட்பங்களால நிரப்ப முடியாதுன்னு இன்னைக்கு நான் உனக்கு காமிக்கிறேன் என்று கத்தினான். இதை சொன்ன உடனே அவனது உடலில் இருந்து வெளிப்பட்ட கருப்பு நெருப்பு கணிசமாக அதிகரித்திருந்தது. பிறகு படிப்படியாக அந்த பகுதியில் இருந்த ஒளியின் அனைத்து தடயங்களும் மறைய தொடங்கின. அதைத் தொடர்ந்து கருப்பு நெருப்பு முழு வானத்திலும் பரவி சூழலை இருளில் மூழ்கடித்தது. அதே நேரத்தில் வியானின் கைகள் மெதுவாக கருப்பாக மாறின. அந்த கருப்பு கைகளால் அவன் தனது முஷ்டியை இறுக்கிய நொடியில் முன்னால் இருந்த பரிமாணம் நடுங்கி வெடிக்க தொடங்கியது. அந்த பரிமாணத்திலிருந்து 10,000 அடி உயரமுள்ள ஒரு பிரம்மாண்டமான கருப்பு கை வெளிப்பட்டது. அது முழுவதுமாக அரக்க சக்திகளால் உருவானது. அந்த கை முன்னேறி கொண்டிருந்த ஜெயசமரனின் தாக்குதல்களை நேருக்கு நேர் எதிர்கொண்டு மோத தொடங்கியது. அந்த கணமே அந்த பகுதி முழுவதும் கடுமையாக நடுங்கியது. அதனால் சுடர்வேந்தர் மலையில் ஏற்கனவே இருந்த விரிசல்கள் இன்னும் அகலமாகிக் கொண்டே சென்றன. பிறகு சில கணங்களுக்குள் எல்லா தாக்குதல்களும் ஒன்றுடன் ஒன்று மோதின. அதன் விளைவாக ஒரு பெரும் வெடிப்பு ஏற்பட்டது. அந்த வெடிப்பிலிருந்து சக்தி அலைகள் எல்லா திசைகளிலும் பரவின. அவை வானத்தை அற்புதமாக காட்டினாலும் யாரும் அதை நெருங்க துணியவில்லை. அதைத் தொடர்ந்து சுடர்வேந்தர் மலையை சுற்றியிருந்த முழு பகுதியும் பேரழிவுக்கு உள்ளானது. மலைப்பாறைகள் கூட சிதறி விழத் தொடங்கின. அதனால் ஒரு காலத்தில் பிரம்மாண்டமாக தோன்றிய அந்த மலை இப்போது முன்பை விட மிகவும் சிறியதாக காட்சியளித்தது. சக்திகள் எல்லா இடங்களிலும் பரவி இருந்ததால் கண்ணாடிக்கு உள்ளேயும் வெளியேயும் எண்ணற்ற கண்கள் இந்த காட்சியை கவனித்துக் கொண்டிருந்தன. இத்தகைய சக்தி மோதலுக்கு பிறகு இந்த போரில் யார் வெற்றி பெறுவார்கள் என்று கூறுவது உண்மையிலேயே கடினமாக இருந்தது. அந்த பரவி கொண்டிருந்த சக்தி அலைகளுக்கிடையில் திடீரென கருப்பு தீ தோன்றி சக்தி அலைகளை ஒன்றன் பின் ஒன்றாக சிதறடித்துக் கொண்டிருந்தது. அடுத்த நொடியில் அந்த பகுதியில் சைத்திரனின் சிரிப்பொலி எதிரொலித்து, ஏய் சமரா, இதுதான் உன்னோட ரொம்ப சக்தி வாய்ந்த தாக்குதலா? ஆனா அதனால கூட எங்களுக்கு ஒண்ணும் ஆகல என்றான். பிறகு மெதுவாக சைத்திரன் அனைவரின் கண்களுக்கு முன்பாக தென்பட தொடங்கினான். அவனது உடலில் சில காயங்கள் இருந்தாலும் அவனிடமிருந்து வெளிப்பட்ட சக்தி முன்பை போலவே வலிமையாகவும் ஆபத்தானதாகவும் இருந்தது. அவனிடமிருந்து சிறிது தொலைவில் ஒரு மங்கலான இடத்திலிருந்து வியான் தோன்றினான். அவனை சுற்றி உருவாகி இருந்த பிரம்மாண்டமான கை முற்றிலும் மறைந்திருந்தது. அவன் ஜெயசமரனை பார்த்தபடியே, இவன் நம்ம 2 பேரோட தாக்குதல்களையும் அழிச்சிட்டான் என்றான். அவர்கள் இருவரும் ஜெயசமரனின் 3 தாக்குதல்களையும் முறியடிக்க முடிந்திருந்தாலும் அதற்காக தங்கள் சக்திகளில் பெரும் பகுதியை பயன்படுத்த வேண்டி இருந்தது. சைத்திரன் வெளிப்படையாக கேலி சிரிப்பை காட்டினாலும் உள்ளுக்குள் ஜெயசமரனின் தாக்குதல் அவனை நடுங்க வைத்திருந்தது என்பதை வியானால் தெளிவாக உணர முடிந்தது. அதே நேரத்தில் சற்று தொலைவில் நின்றிருந்த இனியா அந்த காட்சியை கண்டதும் கவலையுடன், சமரன் அவனோட தாக்குதல் தோல்வி அடைஞ்சிருச்சு என்றாள். அதற்கு அவள் அருகில் நின்றிருந்த தீபிகா அமைதியாக தலையசைத்து, அவங்க 2 பேரோட தாக்குதல்களையும் அவனால எதிர்கொள்ள முடிஞ்சதே பெரிய விஷயம்தான். இந்த தாக்குதலுக்காக அவங்க 2 பேருமே நிறைய சக்திகளை செலவழிச்சிருக்காங்க. ஆனாலும் சமரனுக்கு பெருசா எதுவும் ஆகல. அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் இது தோல்வி இல்ல, இது ஒரு வகையில வெற்றி தான். இப்ப சமரன் அடுத்து என்ன பண்ண போறான்னு பார்த்தாதான் இதோட முடிவு தெரியும் என்றாள். அதே நேரத்தில் வானத்தை மூடியிருந்த சக்தி அலைகள் மெதுவாக மறைந்தன. அதன் பின்னர் ஜெயசமரன் அனைவரின் கண்களுக்கும் தென்பட்டான். அப்போது அவன் அமைதியாக சைத்திரன் மற்றும் வியான் இருவரையும் பார்த்தான். பின்னர் லேசான புன்னகையுடன், இதுக்கே இவ்வளவு ஆட தேவையில்லை, போரே இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு என்றான். இதை சொல்லிவிட்டு ஜெயசமரன் உடனடியாக தனது கைகளால் முத்திரையை மாற்றினான். அதே நேரத்தில் அவனது உடலில் இருந்த அனைத்து நாக முத்திரைகளும் ஒரே கணத்தில் ஒளிரத் தொடங்கின. பிறகு அடுத்த சில நொடிகளில் ஜெயசமரனின் முழு உடலும் திகைப்பூட்டும் பச்சை ஒளியால் மூடப்பட்டது. அந்த ஒளிக்குள் மிகவும் ஆபத்தான ஒரு சக்தி மெதுவாக குவிய தொடங்கியது. பின்னர் அவன் உடலில் இருந்த 50 முத்திரைகளும் ஒரே நேரத்தில் பிரகாசித்து தத்தம் சக்திகளை வெளிப்படுத்தின. அதன் விளைவாக அந்த இடம் முழுவதும் ஒரு பண்டைய நாகத்தின் கர்ஜனை எதிரொலித்தது. அந்த கர்ஜனையில் அடங்கியிருந்த சக்திகள் அத்தனை வலிமையானவையாக இருந்ததால் அந்த பரிமாணத்திலேயே சிறு விரிசல்கள் உருவாக தொடங்கின. அப்போது எண்ணற்ற கண்கள் அந்த பச்சை ஒளியை நோக்கி திரும்பின. அப்போது அதன் மையத்தில்
ஒரு மிக பெரியதும் மற்றும் பழமையானதுமான பச்சை நாகம் மெதுவாக உருவாகி கொண்டிருந்தது. பிறகு அடுத்த கணமே அந்த நாகம் ஜெயசமரனின் உடலுக்குள் கலந்து மறைந்தது. அதன் பின்னர் ஜெயசமரன் உடலின் மேல் மீண்டும் 50 ஒளிரும் நாகமுத்திரைகள் தெளிவாக தோன்றின. அவற்றிலிருந்து வெளிப்பட்ட சக்திகள் காற்றையே நடுங்கச் செய்யும் அளவுக்கு வலிமையானவையாக இருந்தன. இந்த சக்தியை உணர்ந்தவுடன் அங்கிருந்த பலரின் முகங்கள் நிறமாற தொடங்கின. அந்த காட்சியை பார்த்த தீபிகா ஆச்சரியத்தில், இந்த சக்திகள் சைரிக்கோட ரொம்ப சக்தி வாய்ந்த நுட்பத்தை கூட மிஞ்சுவதா தெரியுது என்றாள். அதற்கிடையில் அந்த சக்தியின் தன்மையை உணர்ந்த இனியா மெதுவாக சிரித்தபடியே, இது சமரனோட ரொம்ப ஆபத்தான தாக்குதல். இந்த நுட்பம் உண்மையிலேயே பச்சை நாக மன்னனான மூத்த பைரவனோட சக்தினும் அதை அவரே சமரனனுக்கு கொடுத்தாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்றாள். இந்த தருணத்தில் சைரிக்கின் முகமும் முற்றிலும் நிறமாறி இருந்தது. இனியாவிடமிருந்து அந்த சக்தியின் உண்மையான நோக்கத்தை அறிந்தபோது அக்னிவேந்தன் ஜெயசமரனுக்கு அளித்த முக்கியத்துவம் சாதாரணமானது அல்ல என்பதை அவன் உணர்ந்தான். அதனால் சைரிக்கும் உள்ளுக்குள் சிறிது அதிர்ச்சி அடைந்தான். ஏனெனில் அவன் அசுர கடலில் நீண்ட காலமாக புகழ்பெற்ற போர் வீரனாக இருந்தான். ஆனால் ஜெயசமரன் சமீப காலத்தில் தான் அந்த உலகிற்குள் வந்திருந்தான். அப்படிப்பட்ட ஒருவன் தன்னை விட அதிக சக்தி வாய்ந்தவனாக இருக்க முடியும் என்று சைரிக் ஒருபோதும் கற்பனை செய்ததே இல்லை. இப்போதுதான் அவன் மெதுவாக அந்த யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள தொடங்கினான். அதே நேரத்தில் ஜெயசமரனின் கண்கள் முழுவதும் பச்சை ஒளியால் நிரம்பி இருந்தன. பிறகு அடுத்த கணமே அவன் தன் காலை தரையில் உறுதியாக மிதித்தான். அதனால் கண் சிமிட்டும் நேரத்திற்குள் சைத்திரனுக்கு முன்னால் ஒரு பிரகாசமான பச்சை ஒளி தோன்றியது. அந்த ஒளிக்குள் ஜெயசமரன் இருப்பதை கண்ட சைத்திரன் அவனது அசாதாரண வேகத்தை கண்டு அவனையே அறியாமல் சற்றே கலக்கமடைந்தான். உடனே சைத்திரன் தன் உடலிலிருந்து பெரும் அளவிலான கருப்பு நெருப்பை வெளியேற்ற தொடங்கி, நாம ஒன்னா தாக்குவோம் என்று கத்தினான். ஆனால் அந்த நொடியிலேயே வியான் தன்னிடமிருந்து மிகவும் தொலைவில் இருப்பதை அவன் கவனித்தான். அதனால் ஜெயசமரனின் தாக்குதலுக்கு முன் வியான் வந்து அவனுக்கு உதவ முடியாது. இதை உணர்ந்ததும் சைத்திரன் அவன் மனதில், அப்படின்னா என்னையும் வியானையும் பிரிக்கிறதுக்கு தான் சமரம் போன தாக்குதலையே நடத்துறானா? சரி, பரவாயில்ல, நான் தனியா இருந்தா என்ன, இவனை கொல்ல எனக்கு வேற யாரோட உதவியும் வேண்டாம் என்று நினைத்தான். அந்த எண்ணத்துடன் அவனது முகத்தில் ஒரு கொடிய நோக்கம் வெளிப்பட்டது. பிறகு அவன் தனது உடலிலிருந்து வெளிப்பட்ட கருப்பு நெருப்பை ஒன்றாக குவித்து தனது கையை முன்னே நீட்டி, மாபெரும் அரக்க கை தாக்குதல் என்று கத்தினான். அந்த குத்து பார்க்க சாதாரணமாகவே தோன்றியது. ஆனால் அவனை சுற்றி இருந்த பகுதி மெதுவாக மங்கலாக மாறியதை அனைவரும் உணர்ந்தனர். அப்போது அழிவு சக்திகளுடன் கூடிய கருப்பு தீப்பிழம்புகள் ஜெயசமரனை நோக்கி வேகமாக முன்னேறின. அந்த சமயத்தில் சைத்திரனின் கண்களில் ஒரு பயங்கரமான கொடிய நோக்கம் தெளிவாக பிரதிபலித்தது. ஆனால் ஜெயசமரனின் முகத்தில் பயத்தின் ஒரு துளியும் இல்லை. மாறாக அவன் அமைதியாக பச்சை ஒளியால் நிரம்பிய தனது சொந்த குத்தை வெளிப்படுத்தினான். அந்த குத்துக்குள் 50 நாகமுத்திரைகளின் சக்தி முழுமையாக கலந்திருந்தது. அடுத்த கணமே அந்த 2 குத்துகளும் ஒன்றோடு ஒன்று மோதின. அந்த மோதலின் சத்தம் வானம் முழுவதும் அதிரச் செய்தது. அதன் விளைவாக அந்த இடத்தில் பச்சை மற்றும் கருப்பு நிறங்கள் கலந்த ஒரு கொடிய சூறாவளி உருவானது. அதை பார்த்த அந்த பகுதியில் இருந்த வீரர்கள் அனைவரின் முகங்களிலும் பயம் தோன்றி அவர்கள் அவசரமாக வெகு தூரம் விலகிச் சென்றனர். அப்போது சிறிது தொலைவில் நின்றிருந்த வியான் லேசான கவலையுடன், இந்த சண்டை இப்ப இவ்வளவு ஆபத்தானதா மாறிடுச்சா என்று கேட்டான். அதே நேரத்தில் அந்த சூறாவளிக்குள் ஒரு மங்கலான உருவம் தென்பட தொடங்கியது. அதனால் அங்கிருந்த அனைவரின் பார்வையும் அந்த திசையிலேயே நிலைத்திருந்தது. பிறகு சில நொடிகளில் அந்த மங்கலான இடத்திலிருந்து 2 உருவங்கள் வேகமாக பின்வாங்கின. முதலில் பச்சை ஒளி மெதுவாக மறைந்து அதிலிருந்து ஜெயசமரன் அனைவருக்கும் தென்பட்டான். அப்போது அவனது ஆடைகள் முழுவதும் தூசியில் மறைந்திருந்தது. அதோடு அவன் கையிலிருந்து ரத்தம் தொடர்ந்து வழிந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் அவனை கண்ட மக்கள் உடனடியாக தங்கள் பார்வையை மறுபுறம் பின்வாங்கிய சைத்திரனை நோக்கி திருப்பினர். அங்கே இருந்த கருப்பு நெருப்பும் மெதுவாக மறைந்து அதிலிருந்து சைத்திரன் தென்பட்டான். அவன் தோன்றிய உடனேயே மக்கள் ஆச்சரியத்தில் உறைந்து போனார்கள். ஏனெனில் அவனது மேலாடைகள் மொத்தமாக கிழிந்து அவன் தோள்பட்டையின் மேல் பல காயங்கள் ஏற்பட்டிருந்தன. அப்போது அவனது நிலை மிகவும் மோசமாக இருந்தது. ஆனால் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அவனது காயங்கள் அல்ல, அவனது வலது கையே. அதற்கு காரணம் அந்த கை முற்றிலும் உடைந்து அதிலிருந்து ஒரு பெரிய எலும்பு வெளியில் நீட்டிக் கொண்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் அவனது தோள்பட்டைக்கு கீழிருந்து ரத்தம் தொடர்ச்சியாக கொட்டி கொண்டிருந்தது. அதை பார்க்கும் போது முந்தைய மோதலில் சைத்திரனின் வலது கை நொறுங்கிவிட்டது என்பது அனைவருக்கும் தெளிவானது. இதை கண்டதும் அங்கிருந்த அனைவரின் கண்களிலும் ஒரே நேரத்தில் பரபரப்பு எழுந்தது. அதே நேரத்தில் தீபிகா, சைரிக் மற்றும் பலரும் திகைத்த குரல்களில், அவன் சைத்திரனோட கையையே உடைச்சிட்டான் என்று கத்தினார்கள். ஏனெனில் சிறிது நேரத்திற்கு முன்பு
தீபிகாவை போன்ற ஒரு சக்தி வாய்ந்த வீராங்கனையே தோற்கடித்த சைத்ரன் ஜெயசமரனுடன் போராடும் போது தனது கையை இழப்பான் என்று யாரும் நினைத்திருக்கவில்லை. அந்த உண்மை அனைவரின் மனதிலும் ஜெயசமரனோட குத்துல உண்மையிலேயே அவ்வளவு சக்தி இருந்துச்சா என்ற கேள்வியை எழுப்பியது. இந்த எண்ணம் எழுந்த அதே தருணத்தில் சுற்றிலும் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. அப்போது ஜெயசமரன் கனமாக மூச்சு வாங்கியபடியே தனது முஷ்டியை இறுக்கி பிடித்துக் கொண்டு சைத்ரனை அமைதியாக பார்த்தான். அதே நேரத்தில் அவனது உடலுக்குள் அரக்க கருப்பு தீ எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அதை அவன் அழிவு சக்திகளின் உதவியால் மெதுவாக மறைய செய்து கொண்டிருந்தான். இருப்பினும் சைத்ரனை பார்த்தபடியே அவன் மனதில், இவ்வளவு பெரிய தாக்குதல்ல அவனோட ஒரு கை மட்டும்தான் உடைஞ்சிருக்கா, இந்த சைத்ரன் உண்மையிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்தவன் போலயே என்று நினைத்தான். ஏனெனில் 50 நாகமுத்திரைகளின் சக்தியை முழுமையாக பயன்படுத்திய பிறகும் சைத்ரனை முடிக்க முடியவில்லை என்ற உண்மை அவன் எதிர்பாராத ஒன்றாக இருந்ததால் அவனது முகத்தில் சிறிய கவலை மெதுவாக வெளிப்பட தொடங்கியது. அதே நேரத்தில் சைத்ரன் தனது உடைந்த கையையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அவனது முகத்தில் ஒரு விசித்திரமான பைத்தியக்காரத்தனம் மெதுவாக பரவியது. பிறகு அடுத்த கணமே எந்த தயக்கமும் இல்லாமல் அவன் தனது இடது கையால் வலது கையிலிருந்து தொங்கிக் கொண்டிருந்த எலும்பை முறித்து தூக்கி எறிந்தான். அவன் அவ்வாறு செய்தவுடன் அவனது தோள்பட்டையிலிருந்து வழிந்த ரத்தம் இன்னும் அதிகமாக பெருக்கெடுத்தது. அந்த கொடூரமான செயலை கண்ட அனைவரும் திகைத்து போய் நின்றனர். இதை கண்ட ஜெயசமரனின் கலக்கம் மேலும் அதிகரித்தது. அந்த சமயத்தில் சைத்ரன் அவனை நோக்கி ஆழமான குரலில், இதுதான் உன்னோட ரொம்ப சக்தி வாய்ந்த தாக்குதல் மாதிரி தெரியுது இல்லையா வியான்? நம்ம அடையாளத்தை அவிழ்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் இந்த பையனை இங்கேயே முடிக்கிறேன் என்றான். அவன் சொன்னதை கேட்டவுடன் வியான் உடனடியாக அவன் பக்கத்தில் வந்தான். அப்போது அவனது கண்களிலும் ஒரு லேசான ஆச்சரியம் தென்பட்டது. ஏனெனில் ஜெயசமரனால் சைத்ரன் இவ்வளவு மோசமான நிலைக்கு தள்ளப்படுவான் என்று அவன் நினைத்ததே இல்லை. பிறகு சிறிது நேரம் கழித்து வியான் சைத்ரனிடம் தாழ்ந்த குரலில், இந்த பையன் ரொம்ப விசித்திரமானவன்னு நான் தான் முன்னாடியே சொன்னல, இதுக்கப்புறமாவது இவன் ரொம்ப பலவீனமானவன்னு நினைச்சு நாம எந்த தப்பும் பண்ணக்கூடாது என்றான். ஆனால் அந்த வார்த்தைகள் சைத்ரனின் கோபத்தை அடக்கவில்லை. மாறாக அவனுக்குள் கொந்தளித்த கோபம் மேலும் அதிகரித்தது. அவன் பற்களை கடித்தபடியே ஜெயசமரனை பார்த்து, அவன் யாரா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல, அவனை நான் இன்னைக்கு கொல்ல போறேன், அவ்வளவுதான் என்றான். அந்த வார்த்தைகளுடன் அவனது புன்னகை இன்னும் கொடூரமாக மாறியது. அதே சமயம் அவன் தனது கையில் இருந்து வழிந்த இரத்தத்தால் விசித்திரமான குறியீடுகளை மெதுவாக வியான் தலையசைத்து பெருமூச்சுடன், அப்படின்னா இவன் உண்மையாவே இந்த சமரனை கொல்லதான் போறான் போல என்றான். அப்போது சைத்ரனுக்கு முன்னால் உருவாகி கொண்டிருந்த அந்த சிவப்பு குறியீடுகளுக்குள் திடீரென்று கருப்பு தீப்பிழம்புகள் எழத் தொடங்கின. அடுத்த கணமே சைத்ரன் தனது கை முத்திரைகளை மாற்றியதும் அந்த குறியீடுகள் அனைத்தும் அவன் உடலுக்குள் கலந்து மெதுவாக மறைந்தன. அவை அவன் உடலுக்குள் நுழைந்த உடனேயே அவனது சக்திகளில் ஒரு விசித்திரமான மாற்றம் உருவாக தொடங்கியது. அந்த மாற்றத்தை உணர்ந்த ஜெயசமரனின் முகத்தின் நிறம் மாறியது. அதே நேரத்தில் அந்த பகுதி முழுவதும் ஒரு பயங்கரமான அமைதி சூழ்ந்தது. அந்த அமைதிக்குள் ஜெயசமரன் மெதுவாக தனது முஷ்டியை இன்னும் இறுக்கமாக பிடித்துக் கொண்டான். அதைத் தொடர்ந்து சில நொடிகள் அந்த இடம் முழுவதும் அமைதியில் மூழ்கி இருந்தது. ஆனால் அந்த அமைதி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. ஏனெனில் சைத்ரனின் உடலிலிருந்து மெதுவாக கருப்பு புகை வெளிவரத் தொடங்கியதை மக்கள் கவனித்தனர். அந்த கருப்பு புகை பரவிய போது ஒரு விசித்திரமான சத்தம் எழுந்தது. அந்த சத்தம் அந்த இடத்தின் அமைதியை முற்றிலும் கலைத்தது. புகை மேலும் அடர்த்தியாக பரவிய போது சைத்ரன் தனது தலையை உயர்த்தி ஜெயசமரனை நோக்கி பார்த்தான். அந்த கணத்தில் அவனது கண்கள் இரத்த சிவப்பாக மாறியிருந்தன. அவன் தோற்றமே ஒரு கொடூரமான அரக்கனை நினைவூட்டும் விதமாக இருந்தது. அதே நேரத்தில் சைத்ரனின் சக்திகள் திடீரென்று அபரிமிதமாக அதிகரிக்க தொடங்கி அவனை சுற்றி பலத்த காற்று சுழன்று வீச ஆரம்பித்தது. அவன் வெளியிடும் அந்த வளர்ந்து வரும் சக்திகளை மக்கள் உணர்ந்த போது அனைவரின் முகங்களிலும் இருந்த பாவனைகள் மாறத் தொடங்கின. ஏனெனில் சைத்ரனின் சக்திகள் உண்மையில் இவ்வளவு பிரம்மாண்டமானவை என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. இதற்கிடையில் ஜெயசமரனின் தோழர்களின் முகங்களில் இருந்த மகிழ்ச்சி கவலையாக மாறியது. இத்தனை சிரமங்களுக்கு பிறகு ஜெயசமரன் சைத்ரனை அடக்க தொடங்கி இருந்தான். ஆனால் இப்போது சைத்ரனின் சக்திகள் இவ்வளவு அதிகரித்ததால் ஜெயசமரனுக்கு எதிரான சிரமங்களும் பல மடங்கு பெருகி இருந்தன. அத்தியாயம் 1917. மறுபுறம் கண்ணாடிக்கு வெளியே நின்று கொண்டிருந்த அக்னிவேந்தனின் கண்களில் திடீரென்று ஒரு விசித்திரமான நெருப்பு மின்னியது. அந்த நெருப்பின் வழியாக அவர் சைத்ரனின் இரண்டு சக்திகளை உன்னிப்பாக கவனித்தார். பிறகு ஏதோ ஒன்றை உணர்ந்தவராக அவர் தாழ்ந்த குரலில், இப்ப இந்த பையன் இருளின் சக்திகளை பயன்படுத்துறான். ஆனா இந்த சக்திகள் தூய இருளின் சக்திகள் இல்ல. அப்படின்னா இவன் இருளின் அடிமை இல்ல. ஆனா அவங்களோட ஏதோ ஒரு விதத்துல தொடர்புல இருக்கான்.
அப்படி இருக்கும் போதே இவனோட சக்திகள் இவ்வளவு பயங்கரமா இருக்குது. இப்போ சமரன் இவனை எப்படி சமாளிக்க போறான்னு ஒன்னும் புரியல என்றார். அதைத் தொடர்ந்து அக்னிவேந்தன் அந்த சிறப்பு கண்ணாடியை விடாமல் பார்த்து கொண்டிருந்தார். அதற்குள் ஜெயசமரன் சைத்ரனை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார். அதே சமயம் ஜெயசமரனின் முகத்தில் எந்த விதமான பதட்டத்தின் அறிகுறியும் அக்னிவேந்தனுக்கு தெரியவில்லை. இதை கண்ட அக்னிவேந்தன் மெதுவாக புன்னகைத்து ஜெயசமரனை மனதிற்குள் பாராட்டி, நான் ஒத்துக்கிறேன், பைரவனோட பார்வை உண்மையிலேயே ரொம்ப கூர்மையானதுதான். அவன மாதிரி ஒரு பிடிவாதக்காரனோட பாராட்ட பெறக்கூடிய ஒரு பையன் எந்த ஒரு சந்தேகத்துக்கும் இடம் இல்லாம அற்புதமானவனா தான் இருக்கணும். இப்போ என்ன நடந்தாலும் அது இந்த போரோட முடிவுல தான் வெளிப்படும் என்றார். மறுபுறம் சைத்ரனின் அதிகரித்த சக்திகளை பார்த்த ஜெயசமரன் ஏதோ ஒன்றை புரிந்து கொண்டவன் போல, இந்த சக்திகள் கண்டிப்பா அரக்க விதையோட சக்திகளா தான் இருக்கணும். அப்படின்னா இனி இவனை சமாளிக்கிறது இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்க போகுது என்றார். சைத்ரன் இந்த சக்திகளை பயன்படுத்தியதில் ஜெயசமரனுக்கு பெரிய ஆச்சரியம் எதுவும் இல்லை. ஏனெனில் தாரிக் மற்றும் அவனது தோழர்கள் இது போன்ற சக்திகளை பயன்படுத்துவதை அவன் முன்பே பார்த்திருந்தான். அதே நேரத்தில் ஜெயசமரனின் வார்த்தைகளை கேட்ட சைத்ரன் தனது இரத்த சிவப்பு கண்களால் அவனை பார்த்து, இந்த சக்தியை பத்தி உனக்கு ரொம்ப நல்லா தெரியும் போலயே. எனக்கு தெரிஞ்ச உன்னோட போன தாக்குதல்களையே உன்னோட முக்கால்வாசி சக்திகள் குறைஞ்சிருக்கும், அப்படிதானே என்று கேட்டா. அதன் பின்னர் அவன் குரல் இன்னும் கொடூரமாக மாறி, ஆனா உண்மையான போரே இப்போதான் தொடங்க போகுது என்றார். இதை கேட்ட ஜெயசமரன் இந்த புதிய சிரமத்தை எதிர்கொள்ள தன்னை தயார்படுத்திக் கொண்டு தனது முஷ்டியை இறுக்கமாக பிடித்தான். சைத்ரன் மற்றும் வியான் இருவரையும் ஒரே நேரத்தில் சமாளிக்க அவனது சக்திகள் போதுமானதாக இல்லை என்பது அவனுக்கு தெரிந்தது. அதனால் அவன் தனது உள் சக்திகள் மற்றும் பண்டைய அழிவு குறியீட்டின் உதவியுடன் இயற்கையின் ஆற்றல்களை உறிஞ்சி தனது சக்திகளை அதிகரித்திருந்தான். அந்த சமயம் சைத்ரன் சிரித்தபடியே, இப்ப என்னோட தாக்குதல்களை எப்படி எதிர்கொள்ள போற சமரா? ஆனா நீ ஒண்ணும் கவலைப்படாத, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே உன்னோட மரணத்தை ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு உனக்கு ஒரு கொடூரமான மரணத்தை நான் தருவேன் என்றான். அதே நேரத்தில் குன்றின் மீது நின்று கொண்டிருந்த தீபிகாவும் சைரிக்கும் ஒன்றாக முன்னே வந்து பதட்டமான குரலில், சமரா, நாங்க 2 பேரும் சேர்ந்து அவங்கள தாக்குறோம். இந்த நேரத்துல எங்களால ரொம்ப பெரிய தாக்குதலை நடத்த முடியாட்டியும் குறைந்தபட்சம் அவங்கள கொஞ்ச நேரத்துக்கு தடுத்து நிறுத்த முடியும். ஏன்னா இந்த சைத்ரன் இப்போ முன்னாடியை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தவனா மாறிட்டான். இப்போ உன்னால அவனை தனியா சமாளிக்க முடியாது என்றார்கள். இதை கேட்ட ஜெயசமரன் தீபிகாவையும் சைரிக்கையும் பார்த்து உதவியற்ற நிலையில் மெதுவாக தலையசைத்தார். ஏனெனில் முந்தைய சண்டையில் அவர்கள் இருவரும் பெருமளவு காயமடைந்திருந்தனர். அதோடு இவ்வளவு குறுகிய நேரத்தில் அதிக சக்தியை உறிஞ்சிக் கொள்ள உதவும் பண்டைய அழிவு குறியீடும் அவர்களிடம் இல்லை. இதை ஜெயசமரன் நன்றாகவே உணர்ந்திருந்தார். அதனால் அவன் மெதுவாக கையை உயர்த்தி அவர்கள் எதுவும் செய்ய வேண்டாம் என்பதை குறிப்பிட்டார். இதை கண்ட தீபிகா சற்று ஆச்சரியமடைந்தார். அதே நேரத்தில் ஜெயசமரனின் கண்களில் இன்னும் பயத்தின் சிறு சுவடு கூட இல்லை என்பதை அவள் கவனித்தார். பிறகு சில நொடிகள் தயங்கிய பின் தங்கள் முஷ்டிகளை இறுக்கமாக பற்றி கொண்டு அவளும் சைரிக்கும் குன்றின் மீது அமைதியாக நின்றனர். இதற்கிடையில் சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த சைத்ரன் இந்த காட்சியை பார்த்து சிரித்தபடியே, நீ உண்மையிலேயே யாவர் பிரிவோட வீரனா இருக்க தகுதியானவன் தான். உன்னோட பிடிவாதம் உங்க பிரிவோட அந்த யாமன மாதிரியே தான் இருக்குது. ஆனா துரதிருஷ்டவசமா உன்னோட விதியும் யாமனோட விதி மாதிரி தான் முடியும் என்றார். ஆனால் ஜெயசமரன் அதை கேட்டு எந்த உணர்ச்சிகளையும் காட்டவில்லை. அது சைத்ரனின் முகத்தில் இருந்த கொடூரமான புன்னகையே அவன் கவனிக்காதவன் போல தோன்றியது. பிறகு ஜெயசமரன் மெதுவாக பெருமூச்சு விட்டபடி சைத்ரனையும் வியானையும் பார்த்து, சரி, இப்போ உண்மையான போரை தொடங்குவோம். இனி இது வாழ்வா சாவா போர் என்றார். அதன் பின்னர் அவன் தனது இரு கைகளையும் விரித்து அவற்றின் வழியாக ஒரு விசித்திரமான முத்திரையை மெதுவாக உருவாக்க தொடங்கினார். அந்த நொடியில் அந்த பகுதி முழுவதும் கடுமையாக நடுங்க தொடங்கி மண்ணுக்குள் இருந்து ஒரு அசாதாரணமான சக்தி எழுந்து வருவதை அனைவரும் உணர்ந்தனர். அந்த சக்தி சுற்றி உள்ள இடமெங்கும் பரவி பசுமையாக இருந்த நிலப்பரப்பை மெதுவாக வறண்ட நிலமாக மாற்றியது. பிறகு சில கணங்களுக்குள் 500 கிலோமீட்டர் சுற்றளவுள்ள பகுதி முழுவதும் வறண்டு போனதை மக்கள் தங்கள் கண்களால் பார்த்தனர். இதை கண்ட சைத்ரனின் முகத்தில் லேசான ஆச்சரியம் தோன்றி, இது இது காற்று போர் நுட்பம் என்றார். அதே சமயம் அந்த இடத்தில் ஒரு அபாயகரமான நிலநடுக்கம் ஏற்பட்டது போல முழு நிலப்பரப்பும் இடையராது நடுங்கிக் கொண்டிருந்தது. அதைத் தொடர்ந்து மலைகளிலிருந்து பெரிய பாறைகள் கீழே விழத் தொடங்கின. பச்சை நிறம் நிரம்பிய அந்த பகுதி மெதுவாக மஞ்சள் நிறமாக மாறியது. அதோடு அந்த நிலத்தின் சக்திகள் அனைத்தும் ஜெயசமரனின் உடலுக்குள் இழுக்கப்படுவது போல தோன்றியது. இந்த திடீர் மாற்றத்தை பார்த்த அனைவரின் முகங்களிலும் பதட்டம் தெளிவாக தோன்றியது. அந்த காட்சியை கண்ட தீபிகா ஆச்சரியத்துடன்,
சமரனால இந்த உலகத்தோட இயற்கை சக்திகளையே உறிஞ்சி பயன்படுத்த முடியுது. இந்த போர் நுட்பம் உண்மையிலேயே ரொம்ப மர்மமானது என்றாள். அதற்கு அவள் பக்கத்தில் நின்றிருந்த சைரிக்கும் அமைதியாக தலையசைத்தான். பின்னர் அவன் குனிந்து அந்த வறண்ட நிலத்தின் மண்ணை தொட்டபோது அதில் ஒரு விசித்திரமான சக்தியை உணர்ந்தான். பிறகு அது உண்மையில் காற்று சக்தி என்பது அவனுக்கு புரிந்தது. அதை உணர்ந்தபடியே, இப்போ தெரிஞ்சிடும் இவ்வளவு சக்தியை பயன்படுத்தி சமரனால சைத்திரனை உண்மையிலேயே தோக்கடிக்க முடியுமான்னு என்றான். இதற்கிடையில் ஜெயசமரனின் உடலிலிருந்து அளவற்ற சக்திகள் தொடர்ச்சியாக வெளிப்பட்டுக் கொண்டிருந்தன. அந்த சக்திகள் சுற்றியுள்ள இடத்தையே மங்கலாக்கின. அவற்றை கண்ட சில உச்ச மகாயோகி வீரர்களின் முகங்களிலும் கூட பயம் தோன்றியது. ஏனெனில் 10,000 கிலோமீட்டர் பரப்பளவுள்ள ஒரு பகுதி முற்றிலும் வறண்டு அதன் சக்திகள் அனைத்தும் ஜெயசமரனுக்குள் இழுக்கப்பட்டதை அவர்கள் தெளிவாக கண்டனர். அதே நேரத்தில் ஒரு சில நிமிடங்களுக்கு முன் செழிப்புடன் இருந்த சுடர்வேந்தர் மலை இப்போது அவனது சக்தி உறிஞ்சலால் ஒரு வறண்ட குன்றாக மட்டுமே எஞ்சி இருந்தது. இதை கண்ட சைத்ரன் விசித்திரமான புன்னகையுடன், நீ எல்லா வகையிலையும் யாமன் மாதிரியே தான் இருக்க. அதுக்கும் மேல யாவர் பிரிவோட காற்று போர் நுட்பங்களையும் நீ தேர்ச்சி பெற்றிருக்க என்றான். பின்னர் அவன் குரல் குளிர்ச்சியாக மாறி, ஆனா இந்த நுட்பத்தோட உதவியால என்னை தடுத்து நிறுத்திட முடியும்னு நீ உண்மையிலேயே நினைக்கிறியா என்று கேட்டான். சைத்ரன் சிரித்துக் கொண்டிருந்தாலும் முன்பு போல ஜெயசமரனை இகழவில்லை. ஏனெனில் அவன் முட்டாள் இல்லை. ஜெயசமரனின் திறமை உண்மையில் ஆச்சரியமூட்டுவதாக இருப்பதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. இருந்தாலும் அவனது கண்களில் கொடிய நோக்கம் மின்னியது. அதன் பின் சைத்ரன் சில முத்திரைகளை உருவாக்க தொடங்கினான். உடனே அவனது நெற்றியில் ஒரு மர்மமான கருப்பு குறியீடு தோன்றியது. அந்த குறியீடு உருவான நொடியில் மிகவும் அபாயகரமான கருப்பு அரக்க சக்திகள் வெளிப்பட்டு வானத்தை இருளால் நிரப்பின. தாங்கள் மிக சக்தி வாய்ந்த தாக்குதல்களுக்கு தயாராகி கொண்டிருந்த அவர்கள் இருவரையும் எண்ணற்ற கண்கள் மூச்சை அடக்கி கொண்டு உற்று பார்த்தன. அதே நேரத்தில் அவர்களின் சக்திகளை பார்த்து அங்கிருந்த அனைவரும் திகைத்து போனார்கள். ஜெயசமரனும் சைத்திரனும் இவ்வளவு பிரம்மாண்டமான சக்திகளை மறைத்து வைத்திருந்தார்கள் என்பதை யாராலும் நம்ப முடியவில்லை. அந்த சமயம் வானம் முழுவதும் கருமையாவதை பார்த்த ஜெயசமரன் தன் கையை நீட்டி முஷ்டியை இறுக்கமாக மூடியபடி ஆழ்ந்த குரலில், இந்த சக்திகள் பத்தாது என்றான். அவன் முஷ்டியை இறுக பிடித்த அந்த கணமே அந்த பரிமாணம் திடீரென நடுங்குவது போல உணரப்பட்டது. ஜெயசமரனின் சக்திகள் அபரிமிதமாக உயர்ந்திருந்தாலும் சைத்திரனை பார்த்தபோது அவனுடைய சக்திகள் அதைவிடவும் அதிகமாக உயர்ந்திருப்பதை அவன் உணர்ந்தான். அதனால் ஒரு கணமும் தயங்காமல் முழு நம்பிக்கையுடன் அவன், காற்று போர் நுட்பமே, இந்த தடவை உன்னோட வரம்புகளை தாண்டி உன்னோட முழு திறமை என்னன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் காட்டு. அது மூலமா உன்னோட பேர் இந்த அசுர கடல் முழுவதும் எதிரொலிக்கட்டும் என்றான். இதை சொன்ன உடனே பற்களை இறுக கடித்துக் கொண்டு அவன் இரு கைகளாலும் தரையில் பெரும் பலத்துடன் ஓங்கி அடித்தான். அதே நேரத்தில் அந்த பகுதி முழுவதும் இன்னும் முக்கியமாக அதிரத் தொடங்கியது. பிறகு ஜெயசமரனின் கைகளில் இருந்து வெளிப்பட்ட சக்தி அலைகள் தரை வழியாக விரைந்து பரவி எல்லா திசைகளிலும் முன்னேறின. அதனுடன் சேர்ந்து காற்று சக்திகள் 10,000 கிலோமீட்டருக்கும் அப்பால் வேகமாக பரவுவதை அனைவரும் தெளிவாக கண்டனர். அதைத் தொடர்ந்து அடுத்த சில நொடிகளுக்குள் அந்த சக்திகள் 1,00,000 கிலோமீட்டர் பரப்பளவை அடைந்தன. அந்த நேரத்தில் தன் உடல் முழுவதும் நிரம்பியிருந்த சக்தியை ஜெயசமரன் தெளிவாக உணர்ந்தான். அதோடு இப்போதுதான் காற்று போர் நுட்பத்தின் உண்மையான ஆழமும் வலிமையும் அவனுக்கு புரிந்தது. பிறகு அனைவரின் ஆச்சரியமான முகங்களுக்கு மத்தியில் அந்த காற்று சக்திகள் இப்போது வறண்டு போயிருந்த முழு பகுதியையும் நிரப்பின. அதன் தாக்கத்தில் வானத்தை மூடியிருந்த கருப்பு புகையும் மெதுவாக பின்வாங்க தொடங்கியது. பின்னர் ஜெயசமரன் தனது பார்வையை சைத்திரனின் பக்கம் திருப்பினார். இப்போது அவன் முகத்தில் தோன்றியிருந்த அந்த சிறிய கவலையை பார்த்த உடனே ஜெயசமரனின் உதடுகளில் ஒரு கொடூரமான புன்னகை மலர்ந்தது. பிறகு அடுத்த கணமே அவன் கர்ஜித்தபடி தன் உடலிலிருந்து பிரகாசமான பச்சை ஒளியை வெளியிட தொடங்கினான். அந்த ஒளி எல்லா திசைகளிலும் விரைந்து பரவிய போது ஒரு பண்டைய நாகத்தின் கர்ஜனையும் ஒன்றாக கேட்டது. அதே சமயத்தில் எண்ணற்ற நாகமுத்திரைகள் அவன் உடலிலிருந்து வேகமாக வெளிப்படுவதை பலரும் பார்த்தனர். அவற்றை எண்ண முயன்றவர்கள் சில நொடிகளிலேயே 300 நாகமுத்திரைகள் தோன்றியிருப்பதை உணர்ந்தனர். அந்த முத்திரைகள் உடனே ஜெயசமரனை சுற்றி வட்டமிட்டு பறந்தன. அதன் காரணமாக சுற்றியிருந்த மங்கலான பகுதி இன்னும் விசித்திரமாக மாறியது. இதை கண்ட சைரிக்கின் முகம் நிறம் மாறி, 300 முத்திரைகளா? 50 முத்திரைகளை வச்சு அவன் சைத்திரனோட ஒரு கையை உடைச்சிட்டான். இப்போ இந்த 300 முத்திரைகளை வச்சு என்ன பண்ண போறானோ யாருக்கு தெரியும் என்றார். அந்த கணத்தில் சைத்திரனின் உள்ளத்தில் இருந்த கோபம் உச்சத்தை அடைந்தது. அதே நேரத்தில் அவனுக்குள் ஒரு விசித்திரமான ஆபத்து உணர்வும் எழுந்தது. பிறகு உடனே அவன் வியானை பார்த்து, வியான், என்னோட சேர்ந்து தாக்கு, இவனை இப்பவே முடிச்சாகணும் என்று கத்தினான். வியானின் உதவியை நாடுவது அவனுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் ஜெயசமரனின் தாக்குதலிலிருந்து தனியாக தப்புவது எவ்வளவு கடினம் என்பதை அவன் புரிந்து கொண்டிருந்தான்.
அதே நேரத்தில் வியானின் கண்களிலும் ஆழ்ந்த கவலை தெளிவாக தெரிந்தது. பிறகு அவன் சைத்திரனை பார்த்து, நான் முதல்ல இருந்தே இதை தாண்டா சொல்லிட்டு இருக்கேன், நாம சேர்ந்து தாக்கலான்னு. ஏன்னா இந்த பையன் உண்மையிலேயே ஒரு சாதாரண வீரனே இல்ல, ரொம்ப விசேஷமானவன் என்று கத்தினான். சைத்திரன் மீது அவனுக்கு கோபம் இருந்தாலும் தற்போதைய நிலைமையின் தீவிரத்தை வியான் நன்றாக புரிந்து கொண்டான். அதனால் அவன் உடனே தனது இரு முஷ்டிகளையும் இறுக பிடித்தான். அடுத்த கணமே அவன் முழு உடலும் கருப்பு நிறத்தில் மூடப்பட்டது. அந்த கருப்பு நிறத்திற்குள் வெடித்து சிதற தயாரான பயங்கரமான சக்திகள் குவிந்திருந்தன. இதற்கிடையில் ஜெயசமரனின் உடல் மெதுவாக மேலே எழுந்தது. அவன் சைத்திரனையும் வியானையும் ஒரு சேர பார்த்தபடி அந்த பகுதி முழுவதும் எதிரொலிக்கும் குரல், அப்படின்னா நீ தொடங்கின இந்த போரை இப்ப முடிவுக்கு கொண்டு வருவோம் என்றான். இதை அவன் சொன்ன அந்த கணமே ஒரு பண்டைய நாகத்தின் பயங்கரமான கர்ஜனை அனைவராலும் கேட்கப்பட்டது. அது பலரின் உடலையே சிலிர்க்க வைத்தது. ஏனெனில் 300 நாகமுத்திரைகளின் சக்திகள் எவ்வளவு வேகமாக முன்னேறின என்பதை அவர்கள் கண் முன்னே கண்டனர். அதனுடன் அந்த பகுதி முழுவதும் ஒரு கடும் நடுக்கம் ஏற்பட்டது. ஜெயசமரனின் பச்சை ஒளி எங்கெல்லாம் பரவியதோ அங்கெல்லாம் அந்த பரிமாணம் மங்கலாக மாறி சிறிய விரிசல்களை காட்டத் தொடங்கியது. அந்த அளவிலான சக்தி உண்மையிலேயே உயிரை பறிக்கும் அளவுக்கு ஆபத்தானதாக இருந்தது. இந்த தாக்குதலை கண்ட அங்கிருந்த அனைவரும் இன்னும் பின்னால் நகர்ந்தனர். இப்போது அவர்களின் கண்களில் அச்சம் தெளிவாக தெரிந்தது. அந்த தருணத்தில் அந்த தாக்குதலிலிருந்து தங்களை விலக்கிக் கொள்ளவே அவர்கள் விரும்பினர். அதே நேரத்தில் ஜெயசமரனை போன்ற ஒரு இளைஞன் இவ்வளவு அபாரமான சக்திகளை எப்படி பெற்றான் என்பதே அனைவரையும் ஆழமாக ஆச்சரியப்படுத்தியது. மறுபுறம் தன்னை நோக்கி வரும் அந்த பயங்கரமான தாக்குதலை கண்ட சைத்திரனின் முகம் நிறம் மாறியது. பிறகு அவன் உடனே சத்தமாக, மாபெரும் அரக்க உடல் என்று கத்தினான். இதை சொன்ன உடனே சைத்திரனின் உடலிலிருந்து அபரிமிதமான கருப்பு ஒளி மெதுவாக வெளிவர தொடங்கியது. அதனுடன் அவனது உடல் அளவில்லாமல் பெரிதாக வளர்வது போல தோன்றியது. பிறகு சில கணங்களிலேயே அவன் இந்த உலகத்தை சேர்ந்தவன் அல்ல என்பது போல வேறொரு உலகத்திலிருந்து வந்த அரக்கனை போன்ற 1000 அடி உயர உருவமாக மாறியிருந்தான். அதே நேரத்தில் வியான் தன் உடலில் இருந்த அரக்க சக்திகளை வெளியே கக்கியபடியே, அரக்கனின் நிழல் என்று கத்தினான். உடனே அவனுக்கு பின்னால் இருந்த பரிமாணத்தில் ஒரு விரிசல் தோன்றியது. அந்த விரிசலிலிருந்து மிகவும் விசித்திரமான ஒரு அரக்கன் மெதுவாக வெளிப்பட்டான். அந்த அரக்கனுக்கு முகமே இல்லை. முகம் இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு பெரும் சூறாவளி சுழன்று கொண்டிருந்தது. இந்த இரு தாக்குதல்களும் ஜெயசமரனின் தாக்குதலை எதிர்கொள்ள சைத்திரனும் வியானும் தங்கள் முழு சக்தியையும் பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார்கள் என்பதை தெளிவாக காட்டின. இதை கவனித்த ஜெயசமரன் அவர்கள் இருவரும் அரக்க சக்திகள் நிறைந்த தாக்குதல்களை வெளிப்படுத்தியதை பார்த்தபோது அவன் முகத்தில் இருந்த உக்கிரமான பார்வை இன்னும் தீவிரமானது. பின்னர் மெதுவாக தனது கைகளின் முத்திரைகளை மாற்றியபடி அவன் உடலில் இருந்த அனைத்து நாக முத்திரைகளையும் ஒன்றிணைத்தான். பிறகு அடுத்த கணமே அவை 10,000 அடி உயரமுள்ள ஒரு பண்டைய நாகமாக வடிவெடுத்தன. அந்த நாகம் வெறும் சக்தியாலான உருவமாக தெரியவில்லை. மாறாக அதன் தோல் கூட நிஜமாக தோன்றும் அளவுக்கு ஒரு உண்மையான நாகம் போலவே காட்சியளித்தது. அந்த காட்சி பைரவன் நெடுங்காலத்திற்கு முன்பு பயன்படுத்திய தாக்குதலை நினைவூட்டியது. ஆனால் சக்தியின் அளவில் பார்த்தால் பைரவனின் தாக்குதல் இன்னும் அதிக வலிமையானதாக இருந்திருக்கும் என்பது தெளிவாக தெரிந்தது. அந்த நாகம் முழுமையாக உருவான உடனேயே அது பரிமாணத்தை கிழித்துக் கொண்டே எண்ணற்ற கண்களுக்கு முன்பாக சைத்திரனையும் வியானையும் நோக்கி முன்னேற தொடங்கியது. அதே சமயத்தில் சைத்திரனும் வியானும் அழைத்திருந்த அரக்க உருவங்களும் முன்னேறி அனைவரின் கண்களுக்கு முன்னே ஜெயசமரனின் தாக்குதலுடன் நேரடியாக மோதின. அந்த மோதல் மிக வேகமாக நிகழ்ந்ததால் ஒரு கணத்துக்கு யாருக்கும் எதுவும் புரியவில்லை. ஆனால் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது என்னவென்றால், இத்தகைய அபாயகரமான சக்திகள் மோதிய போதும் எந்த வெடிப்பும் நிகழவில்லை. அதற்கு பதிலாக ஒரு பிரகாசமான பச்சை நிறமும் ஒரு ஆழமான கருப்பு நிறமும் எல்லா திசைகளிலும் மெதுவாக பரவுவதை அவர்கள் பார்த்தனர். பிறகு அந்த சிறப்பு கண்ணாடி முழுவதும் இந்த 2 வண்ணங்களால் நிரம்பி மிக ஆபத்தான சக்திகளின் அதிர்வலை ஒன்று எல்லா இடங்களிலும் பரவியது. அதே நேரத்தில் வெளியில் நின்றிருந்த அக்னிவேந்தன் அந்த அதிர்வை உணர்ந்ததும் அவர் முகத்தில் இருந்து இரத்தம் வடிந்தது. அத்தியாயம் 1918. முகத்தில் வழிந்த இரத்தத்தை அக்னிவேந்தன் துடைத்துக் கொண்டே ஒருவித அதிர்ச்சியுடன், இந்த சிறப்பு கண்ணாடி இப்போ உடைய போகுது. இந்த தாக்குதல்களோட மோதல் இவ்வளவு ஆபத்தானதா என்று கேட்டார். அவர் சொன்னதை கேட்டவுடனே அருகில் நின்றிருந்த முதியவரின் முகமும் வெளிரியது. இருந்தாலும் அந்த சிறப்பு கண்ணாடியில் தோன்ற தொடங்கிய எண்ணற்ற விரிசல்களிலிருந்து அவர் பார்வையை எடுக்க முடியாமல் அதையே பார்த்து கொண்டிருந்தார். அதைத் தொடர்ந்து அந்த விரிசல்கள் வேகமாக பெரிதாகின. பிறகு அவற்றிலிருந்து கருப்பு மற்றும் பச்சை நிற ஒளிகள் வெளியேற தொடங்கின.
கண்ணாடி உடையப் போகிறது என்பதை மக்கள் புரிந்து கொண்ட உடனேயே அனைவரும் பதட்டத்தில் அங்கிருந்து ஓடத் தொடங்கினர். இதனால் அந்த நகரம் முழுவதும் பெரும் குழப்பம் பரவியது. ஆனால் சில நொடிகளுக்குள் அங்கிருந்த மக்கள் அனைவரும் ஆயிரக்கணக்கான அடி தூரம் விலகிச் சென்றிருந்தனர். அதே நேரத்தில் விரிசல்கள் தொடர்ந்து பெரிதாகியபடியே இருந்தன. கடைசி விரிசல் தோன்றிய அடுத்த கணமே அதிலிருந்து பல்லாயிரக்கணக்கான ஒளிகள் வெடித்து சிதறின. அந்த எல்லையற்ற புதையல் போல காட்சியளித்த சிறப்பு கண்ணாடி எவ்வாறு நொறுங்கியது என்பதை மக்கள் திகைப்புடன் பார்த்தனர். கண்ணாடி முற்றிலும் உடைந்ததும் அந்த வண்ணமயமான உலகம் முழுவதும் பச்சை மற்றும் கருப்பு ஆகிய 2 வண்ணங்களால் மூடப்பட்டது. சில நொடிகளுக்கு பிறகு மெதுவாக அனைவரின் பார்வையும் தெளிவடைந்தது. அப்போது வெகு தொலைவில் எண்ணற்ற மக்கள் தூக்கி எறியப்பட்டு தரையில் விழுந்து கொண்டிருப்பதை அவர்கள் காண தொடங்கினர். அவர்களை உற்று பார்த்தபோது அவர்கள் அந்த சிறப்பு கண்ணாடிக்குள் இருந்தவர்களே என்றும் இப்போது வெளியே தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அனைவருக்கும் புரிந்தது. அந்த நேரத்தில் மேலும் 3 ஒளிக்கதிர்கள் வேகமாக வெளியேறி ஒரு கட்டிடத்தின் மீது வந்து விழுந்தன. அவர்கள் தீவிகா, சைரிக் மற்றும் இனியா. ஆனால் அவர்கள் மூவரும் சுற்றி இருந்தவர்களின் பார்வையை பொருட்படுத்தவில்லை. மாறாக கலங்கிய கண்களுடன் இன்னும் ஒளி முற்றிலும் மறையாத அந்த இடத்தையே கவனித்துக் கொண்டிருந்தனர். ஏனெனில் அந்த ஆபத்தான மோதலின் முடிவு என்னவாக இருக்கும் என்பதை அவர்கள் அறிய விரும்பினர். அந்த நேரத்தில் நகரம் முழுவதும் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. பிறகு மெதுவாக அந்த இடத்தில் இருந்த ஒளி குறைய தொடங்கியது. ஒளி முற்றிலுமாக மறைந்த போது மக்கள் முதலில் கண்டது ஒரு பெரும் பள்ளம். அதன் ஆழம் யாருடைய கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு இருந்தது. அதை பார்த்ததும் இந்த போரிலிருந்து வெகு தொலைவில் இருந்ததற்காக அங்கிருந்த அனைவரும் மனதிற்குள் நன்றி தெரிவித்தனர். இல்லையென்றால் இன்று அவர்கள் உயிருடன் இருக்க சாத்தியமே இல்லை என்பது அவர்களுக்கு புரிந்தது. அப்போது அந்த பள்ளத்தின் ஆழத்தில் ஒருவரை ஒருவர் எதிர்கொண்டு நின்றிருந்த 3 நிழல்களை மக்கள் காண தொடங்கினர். இந்த 3 நிழல்களும் அந்த மின்னல் வேக போரில் மோதிய மிக சக்தி வாய்ந்த போர் வீரர்களுடையவை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே நேரத்தில் இந்த அளவிலான அழிவுக்கு காரணம் இவர்கள்தான் என்பதை அனைவரும் உணர்ந்தனர். அதில் சிலர் ஆச்சரியத்துடன், இந்த போர்ல யாரும் ஜெயிக்கலையா என்று முணுமுணுத்தார்கள். ஏனெனில் இவ்வளவு ஆபத்தான போருக்கு பிறகும் யாரும் இன்னும் வெற்றி பெறவில்லை என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த நேரத்தில் அக்னிவேந்தன் எரியும் கண்களுடன் அந்த பள்ளத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தார். சில நொடிகளுக்கு பிறகு திடீரென அவரது முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. அந்த புன்னகை அவர் இதயத்தில் இருந்த ஒரு பெரிய சுமை இறங்கியது போல இருந்தது. அவர் உடனே, இந்த பையன் உண்மையிலேயே ரொம்ப அற்புதமானவன் தான் என்றார். அவர் இதை சொன்ன அடுத்த கணமே சைத்ரன் மற்றும் தியானின் உடல்களில் இருந்து 2 இரத்த ஊற்றுகள் வெடித்து பாய்ந்ததை அனைவரும் பார்த்தனர். அதே நேரத்தில் அவர்கள் இருவரும் அனைவரின் கண்களுக்கு முன்பாக தரையில் விழுந்தனர். அவர்கள் விழுந்ததை பார்த்ததும் அனைவரின் முகங்களும் ஒரே நேரத்தில் நிறம் மாறின. உடனே அனைவரின் பார்வையும் ஜெயசமரனை நோக்கி திரும்பியது. இந்த போரின் வெற்றியாளர் இறுதியாக யார் என்பதை மக்கள் அந்த கணமே புரிந்து கொண்டார்கள். பிறகு நகரம் முழுவதும் மீண்டும் ஒரு விசித்திரமான அமைதியில் மூழ்கியது. அதே நேரத்தில் பள்ளத்தின் உள்ளே நின்று கொண்டிருந்த ஜெயசமரனை மக்கள் மரியாதையும் வியப்பும் கலந்த பார்வையுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏனெனில் அசுர கடலின் புதிய தலைமுறையில் சைத்திரன் மற்றும் தியான் போன்ற மிக சக்தி வாய்ந்த போர் வீரர்களை தோற்கடிக்கக்கூடிய ஒருவன் இருந்தால் அது ஜெயசமரன் தான் என்பதில் இப்போது யாருக்கும் சந்தேகம் இல்லை. அந்த நேரத்தில் சைரிக் ஆச்சரியத்துடன், அவன் இந்த போர்ல ஜெயிச்சிட்டானா என்று கேட்டான். இதை கேட்டுக்கொண்டே அவன் ஒரு பெருமூச்சு விட்டான். அதே நேரத்தில் ஜெயசமரன் தன்னை விட மிகவும் திறமையானவன் என்பதை அவன் மனமாற ஒப்புக்கொண்டான். எல்லாவற்றிற்கும் மேலாக தியானுடன் நேரடியாக மோதியவனும் சைத்ரனின் சக்திகளை அருகிலிருந்து கண்டவனும் அவன்தான். அதனால் அவர்கள் இருவரும் எவ்வளவு பயங்கரமானவர்கள் என்பதை கண்டு உணர்ந்தவன் அவனே. அத்தகைய சூழ்நிலையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஜெயசமரன் இருவரையும் தனியாக தோற்கடித்திருந்தான். இந்த போரிலிருந்து அசுர கடலின் புதிய தலைமுறையின் மிகவும் திறமையானவனும் சக்தி வாய்ந்தவனுமான போர் வீரன் ஜெயசமரன் தான் என்பது தெளிவாகிவிட்டது. அப்போது அவனுக்கு அருகில் நின்ற தீவிகா கண்களில் பிரகாசத்துடன், குருஜியோட தொலைநோக்கு பார்வை உண்மையிலேயே ரொம்ப அற்புதமானது. சமரனோட உண்மையான திறனை அவரை தவிர வேற யாராலையும் பார்க்க முடியல என்றாள். அதற்கிடையில் அருகில் நின்ற இனியாவின் முகத்தில் பெருமை தெளிவாக பிரதிபலித்தது. ஏனெனில் ஆரம்பத்திலிருந்தே ஜெயசமரன் மீது அவள் முழு நம்பிக்கை வைத்திருந்தாள். பிறகு அவள் புன்னகையுடன், இந்த சண்டையில சமரனா தான் ஜெயிப்பார்னு எனக்கு முன்னாடியே தெரியும் என்றாள். அந்த கணத்தில் அந்த இடத்தின் அமைதி இன்னும் நிலைத்திருந்தது. கிழக்கு பகுதியிலிருந்து வந்த அந்த இளைஞனை மக்கள் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் அவனுடைய புகழ் இனி அசுர கடல் முழுவதும் பரவ போகிறது என்பது அங்கிருந்த அனைவருக்கும் தெளிவாக தெரிந்தது. அப்போது திடீரென அந்த அமைதி குலைந்து மக்கள் கூச்சலிட தொடங்கினர்.
அந்த கூச்சலுக்கு மத்தியில் ஜெயசமரன் திடீரென கடுமையாக இருமத் தொடங்கினான். அதைத் தொடர்ந்து அடுத்த கணமே அவன் இரத்தத்தை வாந்தி எடுத்தான். பிறகு முழங்காலில் சாய்ந்தபடி கரகரப்பான குரலில், இவனுங்க உண்மையிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்தவனுதான் என்றான். அந்த வார்த்தைகளுடன் அவன் முகத்தில் ஒரு உதவியற்ற புன்னகை தோன்றியது. இன்று அவன் வெற்றி பெற்றிருந்தாலும் அதற்காக தன் உடலின் ஒவ்வொரு துளி சக்தியையும் பயன்படுத்த வேண்டியிருந்தது என்பதை அவன் நன்றாகவே உணர்ந்திருந்தான். அப்போது தலை சுழல்வதை உணர்ந்த ஜெயசமரன் விழவிருந்த போது திடீரென ஒரு சிவப்பு ஒளி அவன் அருகில் தோன்றி அவனை தாங்கியது. அந்த ஒளியை பார்த்ததும் தீபிகா தான் தன்னை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறாள் என்பதை அவன் உணர்ந்தான். பின்னர் அவள் அவனை ஆதரித்து மெதுவாக மேலே கொண்டு வந்தாள். பள்ளத்திலிருந்து வெளியே வந்த ஜெயசமரன் மெதுவாக, அவனுங்க 2 பேரும் என்ன ரொம்ப தூரத்துக்கு தள்ளிட்டானுங்க. நான் விரும்பினாலும் என்னால பின்வாங்க முடியல. இனி இதுக்கு மேல இந்த பிரச்சனை பெருசாகாதுன்னு நம்புறேன் என்றான். இதை சொல்லிக் கொண்டிருந்த போதே ஜெயசமரன் தன் இரத்த கரை படிந்த கைகளை கவனித்துக் கொண்டிருந்தான். அவற்றில் இரத்தத்துடன் சேர்ந்து நிறைய அழுக்குகளும் ஒட்டி கொண்டிருந்தன. அந்த சமயத்தில் யாரும் எதிர்பாராத விதமாக தீபிகா ஒரு துணியை எடுத்துக்கொண்டு ஜெயசமரனின் கைகளில் இருந்த இரத்தத்தை மெதுவாக துடைக்க தொடங்கினாள். இந்த காட்சியை கண்ட ஜெயசமரன் ஒரு கணம் திகைத்து போனான். அதே நேரத்தில் கூட்டத்திற்குள் சில பொறாமை மிக்க குரல்கள் மெல்ல எழத் தொடங்கின. யாரோ ஒருவர் விசிலடித்து ஜெயசமரனின் அதிர்ஷ்டத்தை வெளிப்படையாக புகழ்ந்தார். இதற்கிடையில் சற்று தொலைவில் நின்றிருந்த சைரிக் இந்த காட்சியை பார்த்தவுடன் ஒரு கணம் அவனது ரத்தம் கொதித்தது. ஆனால் உடனே அவனால் செய்ய முடிந்தது உதவியற்ற முறையில் தலையை ஆட்டுவது மட்டுமே. தீபிகா ரத்தத்தை துடைத்து முடித்ததும் மெதுவாக தனது பார்வையை அந்த பள்ளத்தை நோக்கி திருப்பினாள். அவள் முகத்தில் இன்னும் ஒரு விசித்திரமான உணர்வு நிலைத்திருந்தது. அத்துடன் அவள் சைத்ரனையும் வியானையும் பார்த்து குளிர்ச்சியான குரலில், இவனுங்க 2 பேரும் இன்னும் உயிரோட தான் இருக்கானுங்க. ஆனா நான் இங்க இருக்கிற வரைக்கும் அவனுங்க ரொம்ப நேரம் உயிரோட இருக்க மாட்டானுங்க. அவனுங்களோட கதையை இங்கேயே நான் முடிக்கிறேன் என்றாள். அந்த வார்த்தைகள் முடிந்த அடுத்த கணமே தீபிகா எழுந்து நின்றாள். அப்போது அவள் கண்களில் ஒரு கொடிய நோக்கம் மின்னியது. அதே நேரத்தில் அவளது அசைவுகள் மின்னல் வேகமாக இருந்தன. பிறகு கைகளில் ஈட்டியை பிடித்தபடி அவள் நேரடியாக பள்ளத்தின் ஆழத்தில் இறங்கினாள். அங்கு சென்றடைந்தவுடன் வியான் மற்றும் சைத்ரன் மீது அவள் ஒரு கொடிய தாக்குதலை நடத்தினாள். ஈட்டி அவர்களின் தலையை நோக்கி பாய்ந்த அந்த கணத்தில் திடீரென அவர்களின் உடல்களிலிருந்து கருப்பு ஒளி வெளிப்பட்டு ஒரு கோலமாக மாறியது. அந்த கருப்பு கோலம் தீபிகாவின் ஈட்டியுடன் வேகமாக மோதியது. அதன் தாக்கத்தால் அவள் சில அடிகள் பின்வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனாலும் கூட அவள் முகத்தில் எந்த ஆச்சரியமும் தோன்றவில்லை. மாறாக அவள் பார்வையை வானத்தை நோக்கி திருப்பி, இவங்க கடைசியா அவங்க யாருன்னு வெளிப்படுத்த போறாங்க என்றாள். இந்த காட்சியை பார்த்த ஜெயசமரனும் வானத்தை நோக்கி அவன் பார்வையை உயர்த்தினான். அப்போது அவன் முகத்தில் லேசான கவலை மெல்ல தோன்ற தொடங்கியது. ஏனெனில் வானத்தில் ஒரு பெரிய பிளவு உருவாகி இருந்தது. அதன் உள்ளிருந்து மிகவும் ஆபத்தான அரக்க சக்திகள் வெளிப்படுவதை உணர முடிந்தது. பிறகு அந்த பிளவு மெதுவாக பெரிதாகி ஒரு அரக்கன் தன் பெரிய வாயை திறப்பது போல காட்சி அளித்தது. அதிலிருந்து வெளிப்பட்ட கருப்பு அரக்க சக்திகள் சைத்ரன் மற்றும் வியானின் உடல்களிலிருந்து எழுந்த சக்திகளுடன் ஒரே தன்மையை கொண்டதாக தோன்றின. இவ்வளவு ஆபத்தான சக்தியை உணர்ந்ததும் மக்கள் முகங்களில் ஆச்சரியம் பரவியது. அவர்கள் பதட்டத்துடன், அது என்ன என்ற குரல்கள் அங்கும் இங்கும் எழுந்தன. அந்த கருப்பு அரக்க சக்தியை அனைவரும் உணர்ந்தாலும் அது எங்கிருந்து வருகிறது என்பது யாருக்கும் தெளிவாக தெரியவில்லை. இந்த நேரத்தில் ஜெயசமரன் அமைதியாக அமர்ந்திருந்தான். அப்போது அவன் முகத்தில் லேசான எரிச்சல் தெரிந்தது. பிறகு அவன் கை முஷ்டிகளை இறுக்கிக் கொண்டே, இந்த அரக்கணங்களை இனி நிறுத்த முடியாது என்றான். அதே சமயத்தில் தீபிகா சத்தமாக அவளது அனைத்து வீரர்களையும் ஒன்றாக அழைத்தாள். அவளது அழைப்பை கேட்டு ஆயிரக்கணக்கான சக்தி வாய்ந்த வீரர்கள் தங்கள் ஈட்டிகளை மேல் நோக்கி உயர்த்தினர். அதைத் தொடர்ந்து அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களின் சக்திகளை கட்டவிழ்த்து ஒன்றாக இணைய தொடங்கினர். ஆனால் அந்த வீரர்கள் அனைவரும் தாக்குதலுக்கு தயாராகி கொண்டிருந்த நேரத்தில் திடீரென அந்த பிளவிலிருந்து ஒரு கருப்பு ஒளி வெளிப்பட்டது. Uploaded by Myths Tamil Story. நேராக பள்ளத்தின் ஆழத்தை நோக்கி இறங்கியது. அங்கு சென்று அது சைத்ரனையும் வியானையும் சுற்றி பிடித்து மேல் நோக்கி இழுக்க தொடங்கியது. இதை பார்த்த தீபிகா தனது உடலிலிருந்து சிவப்பு ஒளியை வெளிப்படுத்தி, இது எங்க சுடர்வேந்தர் பிரிவோட பகுதி, இங்க நீங்க உங்க விருப்பப்படி எதுவும் பண்ண முடியாது என்று கத்தினாள். அந்த வார்த்தைகளுடன் அவள் தனது சக்திகளை முழுமையாக வெளிப்படுத்தினாள். பிறகு அவற்றை அவளது வீரர்களின் சக்திகளுடன் இணைத்தாள். அந்த இணைந்த சக்திகள் ஒரு மாபெரும் மாய பறவையாக வடிவெடுத்தன. அந்த பறவை முழுவதும் நெருப்பால் ஆனதாக இருந்தது. அது தோன்றிய உடனே சுற்றியுள்ள வெப்பம் கணிசமாக அதிகரித்தது. அந்த வெப்பத்தின் காரணமாக அந்த பகுதி முழுவதும் மங்கலாக தோன்ற தொடங்கியது. அதே நேரத்தில் தீபிகா தனது கை முத்திரைகளை மாற்றி
அந்த மாய பறவையுடன் கருப்பு ஒளியை நோக்கி ஒரு சக்தி வாய்ந்த தாக்குதலை ஆரம்பித்தார். அந்த பறவை தொடர்ந்து முன்னேறி நெருப்பை எல்லா திசைகளிலும் பரப்பியது. அதன் சக்தி கருப்பு ஒளியை முற்றிலுமாக தடுத்து நிறுத்தியது. இதை கண்ட ஜெயசமரனும் ஆச்சரியமடைந்தான். ஏனெனில் கருப்பு ஒளி எவ்வளவு ஆபத்தானது என்பதை அவன் நன்றாகவே புரிந்திருந்தான். அதனால் அவன் மனதிற்குள், தீபிகாவும் மற்ற வீரர்களும் சேர்ந்து இவ்வளவு சக்தி வாய்ந்த தாக்குதலை உருவாக்க முடியுதா என்று நினைத்தான். அதே நேரத்தில் கருப்பு ஒளியை தடுத்து நிறுத்திய பிறகு தீபிகா மீண்டும் வானத்தில் இருந்த அந்த பிளவை பார்த்து, தெரிஞ்சோ தெரியாமலையோ இங்க வந்துட்டீங்க. இதுக்கப்புறமும் என் வெளியே வர இவ்வளவு தயங்குறீங்க? இப்படியே எவ்வளவு நேரம் கோழிங்க மாதிரி ஒளிஞ்சிட்டே இருக்க போறீங்க என்று கேட்டான். அந்த கணத்தில் அந்த கருப்பு ஒளி திடீரென்று மீண்டும் அந்த பிளவிற்குள் இழுக்கப்பட்டது. பிறகு அடுத்த நொடியிலேயே அந்த பிளவின் உள்ளிருந்து அடர்ந்த மூடுபனி மெதுவாக வெளிவர தொடங்கியது. அந்த மூடுபனியுடன் சேர்ந்து எண்ணற்ற கருப்பு அரக்க சக்திகளும் பரவின. அதே நேரத்தில் அந்த பகுதி முழுவதும் ஒரு விசித்திரமான சிரிப்பு எதிரொலித்து, ஏய் பெண்ணே, உனக்கு உன்னோட வரம்புகள் என்னன்னு தெரியாதா? நீ யாரு கூட இப்படி எல்லாம் பேசுறன்னு உனக்கு தெரியுமா என்று ஒரு குரல் கேட்டது. பிறகு மெதுவாக அந்த கருப்பு சக்திகள் ஒன்றிணைந்து இறுதியில் ஒரு முழுமையான கருப்பு உடலாக வடிவெடுத்தன. அந்த உருவம் சாதாரண மனிதனை விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததாக தோன்றியது. அதன் ரெக்கைகள் முழுவதும் எலும்புகளால் ஆனவையாக இருந்தன. அது வெளிப்பட்ட அந்த நொடியில் உலகம் முழுவதும் இருந்த ஒளி திடீரென்று மங்கத் தொடங்கியது. அதை உற்று கவனித்த போது அந்த கருப்பு அரக்க சக்திகள் மனித வடிவம் எடுத்திருந்தாலும் அதன் முகத்தில் தங்க நிற அரக்க அடையாளங்கள் பொறிக்கப்பட்டிருந்தது தெளிவாக தெரிந்தது. அது மட்டுமல்லாமல் அதன் எலும்பு ரெக்கைகளின் மேல் தங்க கோடுகளும் மின்னிக் கொண்டிருந்தன. அப்போது அந்த உருவத்தை உற்று பார்த்த ஜெயசமரன் மெதுவாக, இது இந்திரஜித் நிலை இருளின் அடிமையா என்று கேட்டான். ஏனெனில் அவன் கண்களுக்கு முன்பாக இவ்வளவு சக்தி வாய்ந்த இருளின் அடிமை வெளிப்படுவது இதுவே முதல் முறை. அந்த தோற்றமே அக்னிவேந்தனின் திட்டம் உண்மையிலேயே பலித்து விட்டதை காட்டியது. அந்த நேரத்தில் அந்த அரக்கன் சிரித்துக் கொண்டே, உன்னோட அந்த பலவீனமான சக்தியை நான் எப்படி அழிக்கிறேன்னு பாரு என்றான். அப்போது அவன் கண்களில் ஒரு கொடிய மின்னல் மின்னியது. பிறகு அவன் தனது முஷ்டியை இறுக்கியவுடன் கருப்பு சக்திகள் ஒன்றாக கூடி ஒரு பயங்கரமான சூறாவளியாக மாறின. அதைத் தொடர்ந்து அந்த சூறாவளி மின்னல் வேகத்தில் சுழன்றபடியே அனைத்தையும் கடந்து ஒரு சில நொடியில் நேராக தீபிகாவையும் அவருடன் இருந்த வீரர்களையும் நோக்கி மோதியது. அதே நேரத்தில் அந்த பகுதியில் ஒரு முதியவரின் கட்டளையிடும் குரல் ஒலித்து, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு அரக்கனான நீ இங்க வந்து எங்களோட வீரர்களை தாக்குவ? நான் இருக்கிற வரைக்கும் அது ஒரு நாளும் நடக்காது என்று கேட்டதா. அந்த குரலுடன் சிவப்பு நிற ஆடைகள் அணிந்த ஒரு பெரியவர் தீபிகாவின் முன் தோன்றினார். அப்போது அவரது உடலிலிருந்து மகத்தான சக்திகள் அலை அலையாக வெளிப்பட தொடங்கின. அந்த சக்திகளை பார்த்த உடனே அவர் ஒரு சக்தி வாய்ந்த இந்திரஜித் நிலை வீரர் என்பதில் எவருக்கும் சந்தேகம் இல்லை. பிறகு அடுத்த நொடியிலேயே அவரது சக்தி வாய்ந்த தாக்குதல் இருளின் அடிமையின் கருப்பு சக்திகளுடன் நேருக்கு நேர் மோதியது. அந்த மோதலின் அதிர்வால் முழு நகரமும் ஒரு கணம் நடுங்கியது. அப்போது அந்த முதியவர் அங்கு தோன்றியதை கண்ட மக்கள் பதட்டத்துடன், அங்க பாருங்க, சுடர்வேந்தர் பிரிவோட மூத்தவர்களில் மூத்தவரான சிமியோனே இங்க வந்திருக்காரு. அப்படின்னா உண்மையிலேயே இந்த விசித்திரமான அரக்கன் எங்கிருந்து வந்திருக்கான்? இந்திரஜித் நிலையில இருக்கிற மூத்த சிமியோனே இந்த போர்ல இறங்க வேண்டிய நிலை வந்திருக்குது என்ற குரல்கள் எல்லா திசைகளிலும் எழுந்தன. அப்போது வானத்தில் நடந்த அந்த பயங்கரமான மோதலை கண்டு அனைவரும் திகைத்து போனார்கள். ஏனென்றால் பொதுவாக இந்திரஜித் நிலை வீரர்கள் பெரும்பாலான போர்களில் நேரடியாக ஈடுபட மாட்டார்கள். அந்த சூழ்நிலையில் அந்த அரக்கன் சில அடிகள் பின்வாங்கி சத்தமாக சிரித்துக் கொண்டே, சுடர்வேந்தர் பிரிவு உண்மையிலேயே அதோட பேருக்கு ஏத்த மாதிரி தான் செயல்படுது. பொதுவா இவ்வளவு சக்தி வாய்ந்தவங்களை அவ்வளவு சீக்கிரமா வெளியே பார்க்கவே முடியாது. ஆனா இவ்வளவு சின்ன சக்திகளை வச்சுக்கிட்டு எங்க வீரர்களை வெளியே வர வைக்க முடியும்னு நீங்க நினைச்சா நீங்க எதிர்கொள்ள போறது அழிவு மட்டும்தான். சரி தோழர்களே, இவங்க நம்மள பார்க்க ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதனால எல்லாரும் வெளியே வாங்க, நாம எவ்வளவு பேர் இருக்கோம்னு இவங்களுக்கு காட்டலாம் என்று கத்தினான். அத்தியாயம் 1919. அரக்கனின் குரல் ஒலித்ததும் பிளவிலிருந்து வெளிவந்த கருப்பு மூடுபனி எல்லா திசைகளிலும் வேகமாக பரவத் தொடங்கியது. அந்த காட்சியை பார்த்தபோது அந்த அரக்கனின் சக்திகள் உண்மையிலேயே இந்த உலகத்தை முழுவதும் மூழ்கடிக்கப் போகின்றன என்று தோன்றியது. பிறகு சிறிது நேரத்திற்குள் அந்த மூடுபனி மீண்டும் அந்த அரக்கனுக்கு அருகே கூடியது. அப்போது அதன் உள்ளே
மேலும் 2 உருவங்கள் மெதுவாக வெளிப்பட்டன. அவைகளும் முதல் அரக்கனைப் போலவே இருந்தன. அவர்களின் உடல்கள் முழுவதும் தங்க கோடுகள் தெளிவாக மின்னிக் கொண்டிருந்தன. இந்த 3 இந்திரஜித் அரக்கர்களின் வருகையுடன் வானத்தில் சூரியன் முழுமையாக மறைந்து இருள் எங்கும் பரவியது. இந்த காட்சியை கண்ட ஜெயசமரனின் முகம் மாறத் தொடங்கியது. வழக்கமாக அமைதியாக இருக்கும் அவனுக்கே அந்த 3 இந்திரஜித் நிலை அரக்கர்களை ஒரே நேரத்தில் பார்த்ததும் உள்ளுக்குள் சிறிய பதட்டம் எழுந்தது. அதே நேரத்தில் நகரம் முழுவதும் குழப்பம் பிடித்தது. மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு பீதியுடன் பின்வாங்க தொடங்கி, இன்னைக்கு ரொம்ப பெருசா ஒண்ணு நடக்க போகுது, எல்லாரும் சீக்கிரம் இங்க இருந்து வெளியே போங்க என்ற குரல்கள் எழுந்தன. அந்த குழப்பத்தின் நடுவே வானத்திலிருந்து ஒரு ஆழமான கட்டளையிடும் குரல், டேய் 3 இருளின் அடிமைகளே, உங்க சொந்தக்காரனுங்க எங்க சுடர்வேந்தர் பிரிவை ரொம்ப பலவீனமா நினைக்கல போலயே என்று கேட்டதா. இந்த குரல் ஒலித்த உடனே அங்கிருந்த அனைவரும் வானத்தை நோக்கி பார்த்தபோது அங்கே அக்னிவேந்தன் அமைதியாக நிற்பதை கண்டனர். அப்போது அவரது நெற்றியில் எரிந்து கொண்டிருந்த பண்டைய அக்னி குறியீடு தெளிவாக மின்னியது. அதே நேரத்தில் அவரது உடலிலிருந்து வெளிப்பட்ட சக்திகள் சாதாரணமானவை அல்ல என்பதை காட்டின. அப்போது அவர் முழுவதும் நெருப்பால் சூழப்பட்டிருந்தார். அதை பார்க்கும்போது அந்த நெருப்பை அவர் முழுமையாக கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பது தெளிவாக தெரிந்தது. பிறகு சில நொடிகள் கழித்து அவரது பார்வை வானத்தில் இருந்த அந்த பெரிய பிளவின் மீது விழுந்தது. அதை பார்த்ததும் அவரது முகத்தில் ஒரு லேசான ஆனால் அர்த்தமுள்ள புன்னகை தோன்றி, ஆனா நீங்க எல்லாரும் இன்னும் வெளியே வரலையே, உங்களோட ஒரு அவதார் நிலை இருளின் அடிமையும் இருக்கிறான் இல்லையா? இப்போ அவன் எங்க ஒளிஞ்சிருக்கான்? அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு அடிமைக்கு அவனை வெளிப்படுத்த கொஞ்சம் கூட தைரியம் இல்லையா என்று கேட்டார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஜெயசமரனின் முகத்தில் ஒரு விசித்திரமான பதட்டம் தோன்ற தொடங்கியது. அப்போது அவன் தன்னையும் மறந்து அந்த பிளவின் ஆழத்தை நோக்கி பார்த்தான். அங்கே ஒரு ஒளியின் துளி கூட அவனுக்கு தெரியவில்லை. அதே நேரத்தில் அக்னிவேந்தரின் வார்த்தைகள் அவனை உண்மையிலேயே அதிர்ச்சி அடைய செய்தன. ஏனெனில் பண்டையத்தில் கூட அவதார் நிலை இருளின் அடிமை என்றால் அது அளவிட முடியாத சக்தியின் அடையாளமாகவே கருதப்பட்டது. ஜெயசமரன் தனது வாழ்க்கையில் இதுவரை அத்தகைய சக்தியை நேரில் சந்தித்ததே இல்லை. பைரவன் அந்த அளவிலான சக்தியை அடைந்திருந்தாலும் ஜெயசமரன் சந்தித்தது அவருடைய முழு வடிவம் அல்ல, அவருடைய ஒரு பகுதியை மட்டுமே. பனிராணியை பொறுத்தவரை ஜரீனா இன்னும் அவதார் நிலையை அடையவில்லை. அக்னிவேந்தனை கூட விரும்பினால் தனது பண்டைய அக்னி குறியீட்டின் உதவியுடன் ஒரு அவதார் நிலை வீரனுடன் மோத முடியும். ஆனால் அவரும் இன்னும் உண்மையான அவதார் நிலை வீரர் அல்ல. இந்த உண்மைகள் நினைவுக்கு வந்த அதே நேரத்தில் தீபிகா மற்றும் சிமியோனின் முகங்களின் நிறம் மாறியது. ஏனெனில் அவர்களின் திட்டத்தின் மூலம் ஒரு அவதார் நிலை இருளின் அடிமையை இங்கு வரச் செய்வார்கள் என்று அவர்கள் கனவில் கூட எதிர்பார்க்கவில்லை. அப்போது நகரத்தில் இருந்த பொதுமக்களுக்கு இந்த காட்சியை பார்த்ததும் அவர்கள் கேட்ட வார்த்தைகளின் அர்த்தம் புரியவில்லை. இருளின் அடிமைகள் என்று அக்னிவேந்தன் குறிப்பிட்டிருந்தாலும் அதை பற்றிய அறிவு அவர்களுக்கு இல்லை. ஆனால் அனுபவம் வாய்ந்த சிலருக்கு மட்டும் அந்த வார்த்தைகளின் உண்மையான அர்த்தம் உடனே புரிந்தது. அதை கேட்ட உடனே அவர்களின் முகங்கள் வெளிரி போனது. இதற்கிடையில் வானத்தில் நின்றிருந்த அந்த 3 அரக்கர்களும் அக்னிவேந்தனை பார்த்து ஒரு புன்னகையுடன், நீ உண்மையிலேயே பண்டைய அக்னி குறியீட்டின் உரிமையாளனாய் இருக்கிறதுக்கு தகுதியானவன் தான் என்றனர். இதை கேட்ட அக்னிவேந்தரின் கண்களில் இருந்த நெருப்பு மேலும் தீவிரமாக எரிய தொடங்கியது. அவர் உடனே தனது கையை அசைத்தார். அந்த சைகையுடன் வானத்தின் பல திசைகளிலிருந்து ஏராளமான சுடர்வேந்தர் பிரிவைச் சேர்ந்த வீரர்கள் ஒன்றாக கூடினர். அப்போது அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்குள் அடக்கி வைத்திருந்த அபரிமிதமான சக்திகளை வெளிப்படுத்தி கொண்டே வந்தனர். அந்த காட்சியை பார்த்த மக்கள் இவர்கள் சுடர்வேந்தர் பிரிவின் மிக சக்தி வாய்ந்த வீரர்கள் என்பதை புரிந்து கொண்டனர். இதிலிருந்து அரக்கர்களை எதிர்த்து போராட சுடர்வேந்தர் பிரிவு தனது முழு பலத்தையும் இங்கு கொண்டு வந்தது என்பது தெளிவாக தெரிந்தது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வீரர்கள் கூடி வருவதை பார்த்ததும் அந்த 3 அரக்கர்களின் முகங்களில் லேசான கவலை தோன்றியது. ஏனெனில் சுடர்வேந்தர் பிரிவு அவர்களின் வருகைக்கு முற்றிலும் தயாராக இருந்ததை அவர்கள் உணர்ந்தனர். அப்போது அக்னிவேந்தன் மீண்டும் அந்த பிளவை பார்த்து உறுதியான குரலில், ஒழுங்கு மரியாதையா வெளியே வந்துரு, இல்லன்னா உன்னோட தோழர்கள் ரொம்ப கொடூரமா கொல்லப்படுவாங்க என்று கத்தினார். அவர் இந்த வார்த்தைகளை சொன்னதும் பிளவின் உள்ளிருந்து இருண்ட சக்திகளின் ஒரு பெருவெள்ளம் வெளிப்பட தொடங்கியது. அந்த சக்திகள் பார்க்க மிகவும் ஆபத்தானவையாக தெரிந்தன. அவை அந்த உலகத்திற்குள் நுழைந்த உடனே ஒரு விசித்திரமான ஒலி அந்த பகுதி முழுவதும் பரவியது. அந்த ஒலியின் தாக்கத்தில் இயற்கை சக்திகள் மங்கி போனது போல தோன்றி இருள் அனைத்தையும் சூழ்ந்து கொண்டது. அந்த இருளின் நடுவே பிளவிலிருந்து ஒரு அரக்கன் மெதுவாக, பண்டைய குறியீட்டோட உரிமையாளர்களை கையாள்றது
உண்மையிலேயே ரொம்ப கடினமான வேலைதான் என்றார். அந்த குரல் அங்கிருந்த அனைவரின் முதுகெலும்பிலும் ஒரு பயத்தை ஏற்படுத்தியது. அதனுடன் அந்த பிளவிலிருந்து ஒரு ஒளிரும் ஆனால் மிகவும் ஆபத்தான உருவம் வெளிவந்தது. அதை பார்த்த உடனே பல வீரர்கள் தன்னிச்சையாக நடுங்க தொடங்கினர். அதைத் தொடர்ந்து இருள் எங்கும் பரவி அந்த இடமே நரகமாக மாறியது போல உணரப்பட்டது. அந்த இருண்ட சக்திகளின் நடுவே அனைவரின் கண்களுக்கு முன்பாக ஒரு சிம்மாசனம் மெதுவாக உருவானது. பிறகு அடுத்த கணம் அந்த சிம்மாசனத்தில் ஒரு மனிதன் தோன்றினான். அவன் தோற்றத்தில் மனிதனைப் போலவே இருந்தான். அப்போது அவன் ஊதா நிற ஆடைகளை அணிந்திருந்தான். அதே நேரத்தில் அவன் முதுகில் மற்ற 3 இருளின் அடிமைகளைப் போலவே தங்க ரெக்கைகள் விரிந்திருந்தன. அவனது ஊதா நிற கண்கள் அங்கிருந்த அனைவரையும் அவர்களின் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வர வந்தவன் போல பார்க்க ஆரம்பித்தன. அந்த உருவத்தை பார்த்த ஜெயசமரன் முகத்தில் பயத்துடன், இவன் அவதார் நிலையில் இருக்கிற இருளின் அடிமை என்றான். அப்போது அக்னிவேந்தனின் பார்வை ஊதா நிற ஆடையை அணிந்து சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த அந்த மனிதன் மீது உறைந்து நின்றது. பிறகு சில நொடிகள் கடந்ததும் அவரின் நெற்றியில் எரிந்து கொண்டிருந்த நெருப்பு குறி திடீரென வேகமாக பிரகாசிக்க தொடங்கியது. அதனுடன் அக்னிவேந்தனை சுற்றி இருந்த நெருப்பு மெதுவாக விரிந்து மேலும் தீவிரமானது. அந்த மாற்றத்துடன் அவரது உடலில் சக்திகள் கணிசமாக அதிகரிப்பதை அவர் தெளிவாக உணர்ந்தார். அதே நேரத்தில் ஊதா ஆடை அணிந்த அந்த மனிதன் முகத்தில் அமைதியான புன்னகையுடன் அக்னிவேந்தனை பார்த்து, என்னோட பேரு இருளேந்திரன். ஆனா நீங்க என்ன மன்னர் இருளேந்திரன் கூப்பிடலாம். இவங்க 3 பேரும் என்னோட தளபதிகள். நீங்க அவ்வளவு தூரம் வேண்டி விரும்பி கூப்பிட்டதுனால இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி இங்க வந்திருக்கேன் அக்னிவேந்தா என்றான். இதற்கு பதிலாக அக்னிவேந்தன் அவனை நேராக பார்த்தபடியே, நாங்க இங்க ஒரு பொறி வச்சிருக்கோம்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தும் நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா உங்களோட பலத்து மேல உங்களுக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்கணும் என்றார். இதை கேட்ட இருளேந்திரன் மெதுவாக சிரித்து, ஏன்னா பண்டைய மின்னல் குறியீடு அந்த மாதிரி ஒரு அரிய பொருள். அதை அடையிறதுக்காக எந்த வகையான ஆபத்தையும் எதிர்கொள்ளலாம். அதுவும் இல்லாம இங்க நீங்க வச்சிருக்கிற பண்டைய மின்னல் குறியீடு உண்மையானது இல்லைன்னாலும் உன்கிட்ட இருக்கிற பண்டைய அக்னி குறியீடு 100% உண்மையானது. அப்படின்னா இன்னைக்கு நாங்க இங்க இருந்து கண்டிப்பா ஒரு பண்டைய குறியீட்டை எடுத்துட்டு போக முடியும். உண்மையை சொல்லணும்னா உன்கிட்ட அக்னி குறியீடு இருக்குதுன்னு எங்களுக்கு ரொம்ப காலமாவே தெரியும். ஆனா இதுவரைக்கும் அதை எடுக்கிறதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எங்களால எடுக்க முடியல. இன்னைக்கு அந்த பண்டைய குறியீடுகளையும் எடுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பொருட்கள் உங்களை மாதிரி மனிதர்கள் கிட்ட இருக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் வீண்தான். நாங்க அதுங்களை ஒரு மகத்தான நோக்கத்துக்காக பயன்படுத்த போறோம். உங்களுக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம், மின்னல் குகை பிரிவை அழிச்சது நாங்க தான். அதனால சுடர்வேந்தர் பிரிவையும் அழிக்கிறது எங்களுக்கு பெரிய விஷயமே இல்லை என்றான். அவன் சிரித்துக் கொண்டிருந்தாலும் அவன் கண்களில் ஒரு கொடூரம் மறைந்திருந்தது. பின்னர் அவன் மெதுவாக சிம்மாசனத்திலிருந்து எழுந்து அக்னிவேந்தனை கொலை வெறியுடன் பார்த்து, மின்னல் உலகத்துல எங்க தோழர்கள்ல ஒருத்தனடி அழிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த உலகத்துல எங்களை மாதிரி கொஞ்சம் பேர் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறியா? நீ கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு நாங்க இங்க இருக்கோம். நாங்க எல்லாம் சேர்ந்து எங்க தலைவனை விடுவிப்போம். அப்போ இந்த பிரபஞ்சமே அழிவை சந்திக்கும் என்றான். அந்த கணமே அவனது பார்வை ஜெயசமரன் மீது விழுந்தது. அவனை பார்த்தவுடன் அவன் கண்களில் ஒரு விசித்திரமான சலனம் தோன்றியது. அடுத்த கணம் அவன் ஒரு எரிச்சலுடன், இது என்ன? இந்த பையனை பார்க்கும்போது அக்னிவேந்தனை பார்க்கறத விட எனக்கு ரொம்ப அருவருப்பு வருது. இவனை பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு வெறுப்பு ஏற்படுது. தளபதிகளே, இவனை உடனே கொன்றுங்க என்று கட்டளையிட்டான். அவன் அந்த வார்த்தைகளை முடித்ததும் 3 இந்திரஜித் அரக்கர்களும் புன்னகையுடன் முன்னேறினர். அதைத் தொடர்ந்து ஒரு நொடியில் அவர்கள் அந்த பரிமாணத்தில் மறைந்து விட்டனர். பிறகு அடுத்த கணமே அவர்கள் ஜெயசமரனுக்கு மிக அருகில் தோன்றினர். இதை கண்ட தீபிகா கோபம் கலந்த குரலில் கத்திக் கொண்டு தனது வீரர்களுடன் முன்னேற முயன்றார். ஆனால் அவர்கள் செல்லும் முன் அந்த பகுதி மங்கலாக மாறியது. பிறகு அங்கே 2 இந்திரஜித் அரக்கர்கள் தோன்றி, இங்க இருந்து யாரும் எங்கேயும் போக முடியாது. இந்த பையனோட மரணம் இன்னைக்கு எங்க கையால தான் நடக்க போகுது என்றனர். அப்போது அவர்கள் தீபிகாவையும் அவளது வீரர்களையும் முற்றிலும் தடுத்தனர்.
அதே நேரத்தில் மூத்த சிமியோனால் கூட அங்கே முன்னேற முடியவில்லை. இந்த நிலையை பார்த்த தீபிகாவின் முகம் பதற்றத்தால் வெளியேறியது. அவள் ஜெயசமரனை நோக்கி கவலையுடன் பார்த்தாள். அங்கே ஒரு இந்திரஜித் அரக்கன் அவனை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருந்தார். முன்பு நடந்த போரில் தனது அனைத்து சக்திகளையும் பயன்படுத்தி விட்டதால் ஜெயசமரனின் முகம் ஏற்கனவே வெளியேறி இருந்தது. அந்த நேரத்தில் அக்னிவேந்தன் முழுவதுமாக இருளேந்திரனை மட்டுமே கவனித்துக் கொண்டிருந்தார். ஏனென்றால் அந்த அரக்க மன்னன் கண் சிமிட்டும் நேரத்தில் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவன். அதனால் அக்னிவேந்தனால் ஜெயசமரனை காப்பாற்ற செல்ல முடியவில்லை. மறுபுறம் கருப்பு அரக்க சக்திகளால் சூழப்பட்ட அந்த இருளின் அடிமை ஜெயசமரனை அடைந்து தனது கையை உயர்த்தி, உண்மையை சொன்னா உன்னோட இந்த உன்னத்துக்கும் உதவாத வாழ்க்கையை முடிக்கிறதுனால எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கூட எனக்கு தெரியல. ஆனா எங்க மன்னர் கட்டளையிட்டாரு. அதனால இன்னைக்கு உன்னோட வாழ்க்கை இங்கேயே முடிய போகுது என்றார். இதை சொல்லிக் கொண்டே அவன் ஒரு கொடிய தாக்குதலை தொடங்கினான். அந்த இந்திரஜித் தாக்குதலை தொடங்கிய அதே கணத்தில் ஜெயசமரனை சுற்றி இருந்த பகுதி முற்றிலும் முடங்கியது. அந்த கட்டுப்பாட்டின் காரணமாக ஜெயசமரனால் தனது இடத்திலிருந்து அசைய கூட முடியவில்லை. இதை முழுமையாக பயன்படுத்தி கொண்ட அந்த அரக்கன் ஜெயசமரன் தப்பிக்கக்கூடிய அனைத்து வழிகளையும் ஒரே நேரத்தில் அடைத்து இந்திரஜித் சக்திகளுடன் உயிரை பறிக்கும் தாக்குதலை அவன் மீது இறக்க தொடங்கினார். ஜெயசமரன் தனது கண்களுக்கு முன்னால் அந்த கருப்பு ஒளி மெல்ல வளர்வதை உணர்ந்ததும் பற்களை கடித்துக் கொண்டு கண்களை மூடிக்கொண்டார். ஆனால் அவன் கண்களை மூடிய அடுத்த நொடிகள் அவனுக்கு எதிரே கண்ணை பறிக்கும் அளவுக்கு ஒரு பச்சை ஒளி திடீரென்று வெடித்தெழுந்தது. அதனுடன் ஒரு பண்டைய நாகத்தின் கர்ஜனை அந்த இடம் முழுவதும் அதிர வைத்தது. அதைத் தொடர்ந்து ஜெயசமரனின் முன்னிருந்த பரிமாணமே பிளவுபட்டு அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய பச்சை நாகத்தின் நகம் வெளிப்பட்டு இந்திரஜித் அரக்கனின் தாக்குதலுடன் நேரடியாக மோதியது. அந்த நகத்தில் அடங்கியிருந்த அளவிட முடியாத சக்தியை உணர்ந்தவுடன் அந்த அரக்கனின் முகம் முற்றிலும் மாறியது. மேலும் அவன் ஆயிரக்கணக்கான அடி தூரம் பின்னால் தூக்கி எறியப்பட்டான். இந்த காட்சியை பார்த்த மக்களின் முகங்களில் ஒரே நேரத்தில் ஆச்சரியம் எழுந்தது. அதே சமயம் ஜெயசமரன் கண்களை திறந்து பார்த்தபோது அந்த அரக்கன் வெகு தூரம் பறந்து சென்று விட்டதை அவன் உணர்ந்தான். பின்னர் அவனது பார்வை தன் முன்னால் தோன்றியிருந்த அந்த பிளவின் மீது நிலைத்தது. அந்த பிளவிலிருந்து உயரமான உருவமும் அகன்ற தோள்களும் கொண்ட ஒரு மனிதன் மெதுவாக வெளிவர தொடங்கினார். அப்போது அவர் கம்பீரமான குரலில் சிரித்துக் கொண்டே, இருளின் அடிமைகளை அழிக்கிறதுக்காக தான் நான் இந்த பையனையே தேர்ந்தெடுத்தேன். அதனால நான் இங்க இருக்கிற வரைக்கும் இருளின் அடிமைகளால இவனுக்கு எந்த தீங்கும் பண்ண முடியாது என்றார். அவர் வெளியே வந்தவுடன் அங்கிருந்த அனைவரின் பார்வையும் அவர் மீதுதான் பதிந்திருந்தது. அவர் பார்க்க அதிக வயதுடையவராக தெரியவில்லை. ஆனால் அவரிடமிருந்து வெளிப்பட்ட சக்தி அனைவரின் உடலிலும் ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரே ஒரு தாக்குதலில் ஒரு இந்திரஜித் நிலை அரக்கனை அவ்வளவு தூரம் அனுப்பியிருந்தார். இதை கண்ட சில அனுபவம் வாய்ந்தவர்கள் நடுங்கும் குரலில், இந்த மனிதனும் ஒரு அவதார் நிலை வீரனா என்று கேட்டார்கள். இதற்கிடையில் அந்த மனிதனை பார்த்த ஜெயசமரனின் முகத்தில் அளவில்லாத மகிழ்ச்சி மலர்ந்தது. மூத்த பைரவா, மறுபடியும் ஒரு தடவை என்னோட உயிரை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி என்றார். இதை கேட்ட பைரவன் அவனை ஒரு கணம் பார்த்துவிட்டு பின்னர் காயமடைந்து கிடந்த சைத்ரன் மற்றும் பியான் ஆகியோரை நோக்கி தனது பார்வையை திருப்பினார். அவர்களை பார்த்தவுடன் சிரித்துக் கொண்டே, சமரா, நாம சந்திச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா? ஆனா எது எப்படியோ உனக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். ஏன்னா உன்னாலதான் இருள மறைஞ்சிருந்த இந்த அரக்கனுங்க வெளியே வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு என்றார். அதே நேரத்தில் ஒரே தாக்குதலில் அவ்வளவு தூரம் தூக்கி எறியப்பட்ட அந்த இருளின் அடிமை தன்னை சுதாரித்துக் கொண்டு மெதுவாக எழுந்தார். அப்போது அவனது உடலிலிருந்து வெளிப்பட்ட கருப்பு புகை மேலும் தீவிரமடைந்தது. பிறகு அவன் உடனே பைரவனை கொடூரமாக பார்த்தான். இருந்தாலும் அவன் உள்ளுக்குள் பைரவனை பற்றிய ஆழ்ந்த பயமும் மறைந்திருந்தது. இதற்கிடையில் பைரவன் அவனை ஒரு கணம் பார்த்துவிட்டு சிம்மாசனத்திற்கு அருகில் நின்றிருந்த இருளேந்திரனை நோக்கி பார்வையை திருப்பி, மன்னர் இருளேந்திரனா? உன்னோட பேரு ரொம்ப விசித்திரமா இருந்தாலும் இதுக்கு முன்னாடியே நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன் என்றார். இருளேந்திரன் அந்த வார்த்தைகளை கேட்டதும் அவன் கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி எழுந்து, பண்டைய பச்சை நாக மன்னன் பைரவா, நீ இன்னும் உயிரோட இருக்கேங்கிறத என்னால நம்பவே முடியல. உயிரோட இருக்கிறது மட்டும் இல்லாம நீ இப்போ அவதார் நிலையையும் அடைஞ்சிட்டியா? ஒரு அவதார் நிலை வீரன், அதோட ஒரு பண்டைய குறியீட்டோட உரிமையாளர். இந்த தடவை நீங்க முழு தயாரிப்போட வந்திருக்கிற மாதிரி தெரியுது என்றார். இதை கேட்ட அக்னிவேந்தன் கோபம் கலந்த குரலில், அரக்கனுங்களா, இத்தனை வருடங்களா நீங்க இருளோட ஆழத்துல மறைஞ்சிருந்தீங்க.
இப்ப நீங்க எல்லாரும் வெளியே வர வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த உலகம் உங்களுக்கு சொந்தமானது இல்ல, இது மனிதர்களான எங்களுக்கு சொந்தமானது என்றார். அத்தியாயம் 1920. அக்னிவேந்தனின் வார்த்தைகளை கேலியாக எடுத்துக்கொண்ட இருளேந்திரன் சிரித்துக் கொண்டே, என் மனசுல இருந்ததை நீ அப்படியே சொல்லிட்ட அக்னிவேந்தா. நாங்களும் வெளியே வரத்தான் ரொம்ப விரும்புறோம். எல்லாத்துக்கும் மேல சுதந்திரத்தை யாருதான் விரும்ப மாட்டாங்க சொல்லு. நீ ஒண்ணு பண்ணு, நீயே நரகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் நடுவுல இருக்கிற பரிமாண பிளவை உடைச்சிரு. அப்போ எங்களை மாதிரி எல்லாருமே வெளியே வரலாம் என்றான். அதற்கு பதிலாக அக்னிவேந்தன் தனது குரலில் கொடிய தீர்மானத்துடன், உன் உயிரை இப்பவே முடிக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. உன்னோட உயிரை மட்டும் இல்லாம உன்ன மாதிரி இருக்கிற எல்லா இருளின் அடிமைகளையும் அழிச்சே தீருவோம் என்றார். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பண்டைய குறியீடுகளின் மூதாதையர் நரகத்திற்கும் அக்னி சரிதாவிற்கும் இடையிலான பரிமாண பிளவை வேண்டுமென்றே நிரப்பியிருந்தார் என்பதை அக்னிவேந்தன் நன்றாகவே அறிந்திருந்தார். அந்த பிளவு தற்செயலாக திறந்து விட்டால் கூட இருளின் அடிமைகள் அனைவரும் வெளியே வந்து விடுவார்கள் என்பதும், அதன் பின்னர் விநாசராஜன் விழித்தெழுவதற்கு அதிக நேரம் ஆகாது என்பதும் அவருக்கு தெளிவாக தெரியும். விநாசராஜனின் விழித்தெழுதல் என்பது அக்னி சரிதாவின் அழிவை மட்டுமல்ல, முழு பிரபஞ்சத்தின் முடிவையும் குறிக்கும் ஒரு பேரழிவாக இருக்கும். அந்த கடுமையான உண்மையை நினைத்துக் கொண்டிருந்த வேளையில் இருளேந்திரன் ஆணவ சிரிப்புடன், என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க? உண்மையான பண்டைய குறியீட்டோட மூதாதையராலேயே எங்களை அழிக்க முடியல. அப்படி இருக்கும்போது நீங்க அவரை விட எவ்வளவு பலவீனமா இருக்கீங்கன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க என்றான். ஆனால் அவன் வார்த்தைகள் பைரவனின் மனதில் சிறிதும் கோபத்தை ஏற்படுத்தவில்லை. மாறாக அவர் அமைதியாக சிரித்தபடியே, ஒரு கேள்வி ரொம்ப நாளா என்னோட மனசுல இருக்குது. நீங்க இவ்வளவு சக்தி வாய்ந்தவங்களா இருந்தா ஏன் இத்தனை ஆண்டுகளா அந்த நரகத்துல சிக்கி தவிக்கிறீங்க? உண்மையை சொல்லுங்க. விநாசராஜனை சீக்கிரம் எழுப்ப நீங்க விரும்பாததற்கு காரணம் என்ன? இதுவரைக்கும் நீங்க ஏன் அதுக்காக முயற்சி பண்ணவே இல்லை என்று கேட்டார். இதற்கு பதிலாக இருளேந்திரன் சிரித்துக் கொண்டே, எது உண்மை எது பொய்னு உனக்கு என்ன தெரியும்? எங்களை பொறுத்தவரை உன்கிட்ட எதையும் விளக்க வேண்டிய அளவுக்கு நீ எங்களுக்கு முக்கியமானவை இல்ல என்றான். அதை கேட்ட பைரவன் மெதுவாக தலையை அசைத்து, அப்படின்னா உன்னை பிடிச்சு உன்கிட்ட இருந்து தகவல்களை வர வைக்கணும் போலயே என்றார். அவர் சொன்னதை கேட்டதும் இருளேந்திரன் இன்னும் சத்தமாக சிரித்து, நீ இப்ப என்ன சொன்ன? நீ என்ன பிடிக்க போறியா? என்ன மாதிரி ஒரு மன்னனை பிடிக்கிறதுக்கான விலை என்னன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டார். ஏனெனில் ஒரு இருளின் அடிமை மனிதனை போன்றவன் அல்ல. அந்த அரக்க இனத்தின் ஆயுள் மிக நீண்டதாகவும் அதன் சக்தி அளவிட முடியாததாகவும் இருந்தது. ஒரு அவதார் நிலை இருளின் அடிமையை பிடிக்க மின்னல் மன்னன் தனது உயிரையே தியாகம் செய்ய வேண்டியிருந்தது என்பது அனைவருக்கும் தெரியும். இந்த சூழலில் அக்னிவேந்தனும் பைரவனும் ஒன்றாக இருந்ததால் இருளேந்திரனை அடக்குவது அவர்களுக்கு சாத்தியமாக இருந்தாலும் அவனை உயிருடன் பிடிப்பது மிக கடினமான காரியமாகவே இருந்தது. அதையெல்லாம் உணர்ந்தபடியே பைரவன் முகத்தில் லேசான புன்னகையுடன், ஓ இனத்தோட சண்டை போட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இப்ப இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கும் போது அதை நான் எப்படி நழுவ விட முடியும் என்று கேட்டார். இதை சொல்லிவிட்டு பைரவன் ஜெயசமரனை நோக்கி பார்த்தார். அடுத்த கணமே ஜெயசமரனின் உடலிலிருந்து மெதுவாக ஒரு பச்சை ஒளி வெளிப்பட தொடங்கியது. பைரவனின் கைகளிலிருந்து வெளிப்பட்ட மிக தூய்மையான சக்திகள் ஜெயசமரனின் உடலுக்குள் புகுந்ததாலேயே அந்த ஒளி தோன்றியிருந்தது. அதே நேரத்தில் பலவிதமான சக்திகள் ஒரே நேரத்தில் தனது உடலுக்குள் பாய்வதை ஜெயசமரனால் தெளிவாக உணர முடிந்தது. பின்னர் பைரவன் மெல்லிய குரலில், இந்த சக்தியை சீக்கிரம் உறிஞ்சு முழுமையா மீண்டு வர அந்த பண்டைய அழிவு குறியீட்டை பயன்படுத்த. இந்த இருளேந்திரன் இங்கிருந்து தப்பிச்சு போகாம நானும் அக்னிவேந்திரன் பார்த்துட்டேன். இந்த 3 தளபதிகள ஒருத்தனை சிமியோன் கையாளுவான், இன்னொருத்தனை இந்த பொண்ணு சுடர்வேந்தர் பிரிவோட வீரர்களும் சமாளிப்பாங்க. ஆனா அந்த போர்ல அவங்களுக்கு நீ உதவணும் என்றார். இதை கேட்ட ஜெயசமரனின் முகத்தில் லேசான கவலை தோன்ற, ஆனா மூத்த பைரவா, இப்படி பண்ணாலும் 2 தளபதிகளை மட்டும் தானே சமாளிக்க முடியும். இங்க மொத்தம் 3 தளபதிகள் இருக்காங்களே, அப்படின்னா மீதி இருக்கிற ஒருத்தனை யார் எதிர்த்து போராடுவாங்க என்று கேட்டார். அதற்கு பைரவன் சிரித்துக் கொண்டே, அதை பத்தி நீ கவலைப்படாத, அந்த ஒருத்தனை வேற ஒருத்தன் பார்த்துக்குவான் என்றார். அந்த வார்த்தைகள் முடிந்த கணமே கண்ணிமைக்கும் நேரத்தில் அவர் அங்கிருந்து மறைந்து நேராக அக்னிவேந்தனின் அருகில் தோன்றினார். இதற்கிடையில் அக்னிவேந்தனும் தனது முஷ்டிகளை இறுக்கி பிடித்தார். அவற்றிலிருந்து உடனே ஒரு பெரும் நெருப்பு வெடித்தெழ தொடங்கியது. அந்த பச்சை எரியும் நெருப்பு மிகவும் ஆபத்தானதாக தெரிந்தது.
மேலும் வரவிருக்கும் போர் எளிதானது அல்ல என்பதும் அவர் முகத்திலேயே தெளிவாக தெரிந்தது. ஏனெனில் இத்தனை ஆண்டுகளாக இந்த உலகில் ஒரு அவதார் நிலை இருளின் அடிமை தோன்றியதே இல்லை. அந்த சக்தி வாய்ந்தவர்களுக்கிடையேயான போர் தொடங்கவிருந்த தருணத்தில் ஜெயசமரன் மெதுவாக பண்டைய அழிவு குறியீட்டின் சக்திகளை பயன்படுத்த தொடங்கினார். அதன் மூலம் பைரவன் அளித்த சக்திகளை அவன் வேகமாக உறிஞ்சிக் கொண்டிருந்தான். அந்த சமயம் தீபிகா ஜெயசமரனின் அருகே வந்து அவனது கையை பிடித்துக் கொண்டு, குருஜி பண்டைய மின்னல் குறியீட்டோட இந்த பகுதியை உன்கிட்ட கொடுக்க சொன்னாரு. ஏன்னா நீதான் இதோட உண்மையான உரிமையாளர் என்றாள். அந்த நொடியில் அவளுடைய கைகளில் இருந்து ஒரு மென்மையான வெள்ளி நிற ஒளி வெளிப்பட்டு நேராக ஜெயசமரனின் உடலுக்குள் புகுந்தது. அதே நேரத்தில் பண்டைய மின்னல் குறியீட்டின் கடைசி பகுதி அவனுக்குள் நுழைந்தவுடன் அவன் உடலில் இருந்த பண்டைய குறியீடு மெதுவாக நடுங்க தொடங்கியது. அப்போது ஜெயசமரன் தனது உடலுக்குள் ஒரு ஆழமான கர்ஜனை ஒலிப்பதை உணர்ந்தான். அதனைத் தொடர்ந்து அவனது மணிக்கட்டில் மின்னல் தோன்றி அலைவாய தொடங்கியது. அதோடு போரின் போது அவனுக்கு ஏற்பட்டிருந்த காயங்கள் அனைத்தும் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஆறத் தொடங்கின. இந்த மாற்றத்தை உணர்ந்த ஜெயசமரன் தனது முஷ்டியை இறுக்கி பிடித்தபடி தனது சக்திகள் வேகமாக உயர்வதை உணர்ந்து, கடைசியா பண்டைய மின்னல் குறியீடு முழுமையடைஞ்சிருச்சு என்றான். இதற்கிடையில் ஜெயசமரன் பைரவனின் சக்திகளை எவ்வளவு வேகமாக உறிஞ்சிக் கொண்டிருக்கிறான் என்பதை கவனித்த தீபிகா ஆழ்ந்த பெருமூச்சை விட்டபடி, பண்டைய அழிவு குறியீடு உண்மையிலேயே அளவிட முடியாத சக்தி கொண்டதுதான் என்றாள். அதே நேரத்தில் ஜெயசமரனின் வாயிலிருந்து மெதுவாக ஒரு சிறிய வெள்ளை நிற புகை வெளிப்பட்டது. அப்போது அதற்குள் லேசான கருப்பு ஒளியும் கலந்திருந்தது. அந்த ஒளியை பார்த்த தீபிகா புன்னகையுடன், இது மரணத்தோட சக்திகள். அப்படின்னா நீ மகா யோகியா மாறுறதுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்க சமரா என்றாள். இதை கேட்ட ஜெயசமரன் மெதுவாக புன்னகைத்தான். ஆனால் அவன் உள்ளுக்குள் அளவற்ற மகிழ்ச்சி அலைபாய்ந்து கொண்டிருந்தது. பிறகு சிறிது நேரம் கழித்து அவன் தீபிகாவை பார்த்து, இப்ப நீ என்ன பண்ண போற தீபிகா என்று கேட்டான். அதற்கு அவள் அமைதியான சிரிப்புடன், குருஜியும் மூத்த பைரவனும் சேர்ந்து இருளேந்திரனோட மோத போறாங்க. அதே நேரத்துல மூத்த சிமியோன் ஒரு இந்திரஜித் அரக்கனை சமாளிச்சுக்குவாரு. நான் சுடர்வேந்தர் பிரிவு வீரர்களோட சேர்ந்து இன்னொரு இந்திரஜித் தளபதியை எதிர்கொள்வேன். நாம எல்லாருமே தனித்தனியா இருந்திருந்தா இவ்வளவு சக்தி வாய்ந்த அரக்கர்களை எதிர்கொள்றது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா இப்ப நாம எல்லாருமே ஒன்னா இருக்கிறதுனால அவங்களை சமாளிக்கிறது கொஞ்சம் எளிதா இருக்கும். ஆனா இந்த போர்ல எனக்கு உன்னோட உதவியும் தேவைப்படும் சமரா. அது வேற விஷயம். ஏன்னா இந்த அரக்கர்களை நேரடியா எதிர்கொள்றதை விட அவங்களோட இருண்ட சக்திகளை சமாளிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதனால உன் பண்டைய குறியீட்டோட உதவி எங்களுக்கு தேவைப்படும். ஆனா கவலைப்படாத, உன்கிட்ட பண்டைய குறியீடு இருக்கிறத நாங்க யாருக்கும் சொல்ல மாட்டோம் என்றாள். இதை கேட்ட ஜெயசமரன் மெதுவாக தலையை அசைத்தான். அதன் பிறகு அவனது பார்வை கடைசியாக எஞ்சியிருந்த அந்த தளபதி அரக்கன் மீது விழுந்தது. அப்போது அவன் ஒரு சிறிய தயக்கத்துடன், அதெல்லாம் சரிதான், ஆனா இந்த கடைசி இந்திரஜித் தளபதியை யார் சமாளிக்கிறது என்று கேட்டான். அந்த சமயம் அவனது காதில் திடீரென்று ஒருவரின் சிரிப்பொலி ஒலித்து, அந்த அரக்கனை என்கிட்ட விட்டு சமரா, இவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு என்று கேட்டதா. அந்த குரலை கேட்டதும் ஜெயசமரன் உடனடியாக திரும்பி பார்த்தான். அவன் கண்களுக்கு முன் 2 பேர் தோன்றினர். அவர்களில் ஒருத்தி இனியா. அவளை ஒரு மிகப்பெரிய மனிதன் தனது கைகளில் தாங்கி பிடித்திருந்தான். அந்த மனிதன் வேறு யாரும் அல்ல, இனியாவின் இளைய தாத்தா நீலருத்ரன் தான். அவரை கண்டதும் ஜெயசமரனின் முகத்தில் ஒரு கணம் ஆச்சரியம் மின்னியது. ஆனால் அடுத்த நொடியில் அவன் முகம் மகிழ்ச்சியால் மலர்ந்தது. ஏனெனில் இப்படிப்பட்ட நேரத்தில் நீலருத்ரனும் இங்கு வருவார் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போது நீலருத்ரன் ஜெயசமரனை பார்த்து புன்னகையுடன், நானும் பைரவனும் சேர்ந்துதான் இங்க வந்தோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த அரக்கணங்களோட மோதுறதுக்கான இவ்வளவு நல்ல வாய்ப்பை நான் எப்படி தவற விட முடியும் என்றார். பின்னர் சிரித்துக் கொண்டே, இனியா, என்னோட கைய நீ ஏன் இப்படி கடிச்சிட்டு இருக்க? நான் தான் அவங்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல என்றார். அதற்கு இனியா கோபமான கண்களுடன், சின்ன தாத்தா, என்ன முதல்ல கீழே இறக்கி விடுங்க. இப்படி தூக்கிட்டு போக நான் ஒண்ணு சின்ன பொண்ணு இல்ல என்று முணுமுணுத்தாள். இதை கேட்ட நீலருத்ரன் அவளை கீழே இறக்கி விட்டுவிட்டு ஜெயசமரனையும் தீபிகாவையும் பார்த்து, இந்த பொண்ணை நீங்க 2 பேரும் பாத்துக்கோங்க. இந்த தளபதி அரக்கனை நான் சமாளிக்கிறேன். நானும் இந்த அரக்கன்களோட சண்டை போட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இவனுங்களை எல்லாம் இப்ப பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாம் வருது என்றார். நீலருத்ரனின் வார்த்தைகளை கேட்டதும் தீபிகா நிம்மதியான பெருமூச்சை விட்டபடியே சம்மதமாக தலையசைத்தாள். அதன் பின்னர் பல சக்தி வாய்ந்த நபர்கள் வந்து தீபிகாவின் அருகில் நின்றனர். அவர்கள் அனைவரும் உண்மையில் சுடர்வேந்தர் பிரிவின் வலிமை மிக்க உறுப்பினர்களே. இதை கவனித்த ஜெயசமரன் சுமார் 20 பேர் கொண்ட அந்த குழுவை அமைதியாக பார்த்தான். அவர்கள் அனைவரும் மகா யோகி நிலை வீரர்கள் என்பதையும் அதில் 4 மூத்தவர்கள் உச்ச மகா யோகி நிலையில் இருந்தார்கள் என்பதையும் அவன் உடனே உணர்ந்தான்.
இத்தகைய பேராற்றலை கண்ட அவனது உள்ளத்தில் வியப்பு மெதுவாக பரவியது. அதே நேரத்தில் சுடர்வேந்தர் பிரிவு இவ்வளவு பெரிய பெயரை அசுர கடலில் பெற்றதற்கு காரணம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்றும் அவன் எண்ணினான். அந்த நேரத்தில் சுடர்வேந்தர் பிரிவின் மூத்த பெரியவரான சிமியோன் மெதுவாக சிரித்துக் கொண்டே, நீலருத்ரன், இந்த தடவை இந்த அரக்கணுகளுக்கு எதிராக உன் கூட சேர்ந்து போராட வேண்டிய நிலைமை வந்துருச்சு போல. என்ன ஒரு விசித்திரமான சூழ்நிலை இது என்றார். அதற்கு நீலருத்ரன் அமைதியான புன்னகையுடன் தலையசைத்தார். அதே சமயம் 3 அரக்க தளபதிகள் வெளிப்படுத்திய இருண்ட சக்தி வானமெங்கும் பரவத் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து அவர்கள் விசித்திரமான சிரிப்புடன், எங்க 3 தளபதிகளையும் தடுக்க இத்தனை பேர் போதும்னு நினைக்கிறீங்களா? மனிதர்களை விட முட்டாளுங்க வேற யாரும் இல்லைன்னு சொல்றது சரிதான் போல என்று கேலி செய்தனர். இதை கேட்ட நீலருத்ரன் அவர்களை நிதானமாக பார்த்த பின் மூத்தவர் சிமியோனிடம் மெதுவாக, மூத்தவரே, நாம 2 பேரும் தலா ஒரு அரக்கணங்களை சமாளிப்போம். இன்னொருத்தர நம்மளோட புதிய தலைமுறை கிட்ட விட்டுருவோம் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்ட சிமியோன் சிரித்துக் கொண்டே சம்மதித்தார். பிறகு அடுத்த கணமே அவர்கள் இருவரும் அந்த 3 தளபதிகளின் முன் தோன்றினர். அங்கே வந்ததும் தங்கள் உடலிலிருந்து பேராற்றலை வெளிப்படுத்த தொடங்கினர். அதை பார்த்த ஒரு தளபதி மற்ற இருவரிடமும், நீ போய் அந்த எறும்புகளை நசிக்கிற, நாங்க இந்த கிழவனங்களுக்கு பால் ஊத்துறோம் என்றார். அதற்கு ஒரு தளபதி முகத்தில் இருண்ட சிரிப்பு விரிந்தபடியே, இதத்தான் நான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு இந்த நகரத்துல ரத்த ஆறு ஓடும். இருளின் அடிமைகளான நாம யாருன்னு இந்த பலவீனமான மனிதர்களுக்கு இன்னைக்கு காட்டுவோம் என்றார். இதற்கிடையில் 2 அரக்கர்கள் மூத்த சிமியோன் மற்றும் நீலருத்ரனுடன் மோதிய போது அந்த மோதலின் தாக்கத்தில் ஒரு கணம் முழு உலகமே நடுங்கியது போல தோன்றியது. அதே நேரத்தில் நகரத்தில் இருந்த எண்ணற்ற மக்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அச்சத்துடன் ஓடத் தொடங்கினர். ஏனெனில் இத்தகைய அபாயகரமான போரில் சிக்கினால் உயிர் எப்போது போகும் என்று யாருக்கும் தெரியாது என்பதை அவர்கள் நன்றாகவே புரிந்திருந்தனர். அந்த சமயம் முகத்தில் உறுதியுடன் தீபிகா தனது ஈட்டியை இறுக பிடித்தபடி, சுடர்வேந்தர் பிரிவோட எல்லா வீரர்களும் நான் சொல்றத கவனமா கேளுங்க. நீங்க நிக்கிற இடத்துல அப்படியே உறுதியா நில்லுங்க. ஏன்னா நாம இப்ப சுடர்வேந்தர் நுட்பத்தை பயன்படுத்த போறோம். அதே மாதிரி பரமஜீவ நிலைக்கு கீழே இருக்கிற எல்லாருமே உடனடியா இந்த இடத்தை விட்டு வெளியே போயிடுங்க என்றாள். இப்போது அவளது குரல் நகரமெங்கும் எதிரொலித்தது. அதற்கு பதிலாக பல வீரர்கள் ஒரே நேரத்தில் சம்மதித்தனர். பிறகு அடுத்த கணமே 4 திசைகளிலிருந்தும் பல வீரர்கள் காற்றில் மேலெழுந்து சிவப்பு ஒளியில் பிரகாசிக்க தொடங்கினர். அவர்களின் சக்திகள் ஒன்றோடு ஒன்று கலந்த போது வானமே சிவப்பு ஒளியால் மூடப்பட்டது போல காட்சி அளித்தது. அதைத் தொடர்ந்து அதன் மையத்தில் ஒரு புள்ளி தோன்றி அது ஒரு வட்டமாக சுழல தொடங்கியது. அதை கவனித்த தீபிகா சுற்றிலும் பார்த்தபடி, எல்லா வீரர்களும் 4 பிரிவுகளா பிரியுங்க. கண்காணிப்பு குழு வடக்குல இருக்கட்டும், நம்ம படைப்பிரிவு தெற்குல இருக்கட்டும், மீதம் இருக்கிற சக்தி வாய்ந்த வீரர்கள் மேற்கு திசையில இருக்கட்டும் என்று தொடர்ச்சியாக உத்தரவிட்டாள். அவள் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்ட அனைவரும் சுட்டி காட்டப்பட்ட திசைகளுக்கு தங்கள் இடங்களை மாற்றினர். அதைத் தொடர்ந்து அவர்களின் சக்திகள் வெளிப்பட்டு அந்த காட்சி மேலும் அபாயகரமாக மாறியது. இதையெல்லாம் பார்த்த ஜெயசமரன் வியப்புடன் நிற்க அந்த நொடியில் வலை முழுமையாக தயாராகிவிட்டதை தீபிகா உணர்ந்தாள். பிறகு அவள் சத்தமாக, பிரிவோட எல்லா மூத்தவர்களும் என் கூட சேர்ந்து இந்த அரக்கனை தாக்குங்க. இது நம்ம பிரிவோட மரியாதையும் பெருமையையும் சார்ந்தது. அதனால இந்த அரக்கணங்களோட தலையத்தையே இந்த புனித பூமியிலிருந்து மொத்தமா அழிச்சிருவோம் என்று கத்தினாள். இந்த அறிவிப்பை கேட்டு அங்கிருந்த அனைவரும் ஆரவாரம் செய்தனர். பிறகு அடுத்த கணமே தீபிகா அதிவேகமாக முன்னேற அவருடன் சுடர்வேந்தர் பிரிவின் 20 சக்தி வாய்ந்த வீரர்களும் முன்னேறினர். அதில் 4 உச்ச மகாயோகி நிலை முதியவர்கள் அவளை சுற்றி பாதுகாப்பாக நின்றனர். மீதமுள்ள 16 மகாயோகி வீரர்கள் தாக்குதலுக்கு தயாராக இருந்தனர். இதை கண்ட ஜெயசமரனும் இனியாவும் தீபிகா ஒருத்தியே முழு படையையும் எவ்வளவு திறமையாக வழி நடத்துகிறாள் என்பதை அமைதியாக பார்த்தனர். அதை உணர்ந்த இனியா மெதுவாக பெருமூச்சு விட்டு, தீபிகாக்கா உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமானவங்க தான். ஒரு பெண் எப்படி இவ்வளவு பெரிய படையை இத்தனை ஒழுங்கா வழி நடத்துறாங்க? சமரணனா, மேனகாக்காவையும் மற்றவங்களையும் இங்கிருந்து போக சொல்லிட்டேன். அதனால நீங்க அவங்கள பத்தி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என்றாள். இதை கேட்ட ஜெயசமரன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். ஏனெனில் இன்று இந்த நகரத்தில் நடக்கப் போகிற போர் எவ்வளவு ஆபத்தானது என்பதை அவன் நன்றாகவே அறிந்திருந்தான். மேலும் இத்தகைய சூழ்நிலையில் பலவீனமானவர்கள் அங்கு இருப்பது அவர்களுடைய உயிருக்கே ஆபத்து என்பதையும் புரிந்து கொண்டான். அந்த எண்ணங்களுடன் அவன் முன் விரிந்திருந்த அந்த உக்கிரமான போர்க்களத்தை அமைதியாக பார்த்தான். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நெக்ஸ்ட் எபிசோட் கமிங் சூன். வெயிட் ஃபார் ஆல்.